அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸுகள் முரண்பட்டால், உண்மை நிலைக்கு உண்மைத்தன்மைக்கு மாற்றமாக இருந்தால், நபி அவர்கள் இப்படி சொல்லியிருப்பார்களா என்று ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு ஒரு செய்தி இருக்குமாக இருந்தால், அப்படிப்பட்ட செய்திகளையெல்லாம் மறுக்கலாம் என்று புதிய அடிப்படைகளை வகுத்து ஹதீஸுகளை தன்னுடைய புத்திக்கும் தன்னுடைய சிந்தனைக்கும் ஏற்றுக்கொள்ளாத நிலை வருகின்ற பொழுது மறுக்க முடியும் என்ற புதியதோர் வழிகட்ட சிந்தனையை உருவாக்கி பல ஹதீஸுகளை மறுக்கின்ற பிஜே அவர்கள் அஜ்வா ஈத்தப்பழம் சாப்பிட்டால் அவருக்கு சூனியமும் விஷமும் பலிக்காது என்ற ஹதீஸை மறுக்க வந்தவர்கள் இந்த அடிப்படைகளையெல்லாம் தொகுத்து பேசினார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வாதங்களையும் எப்படி அணுக வேண்டும், பிஜே எங்கெங்கெல்லாம் தவறு விடுகிறார், எங்கெங்கெல்லாம் இருட்டடிப்பு செய்கின்றார், மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார் என்ற செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த அஜ்வா பற்றிய ஹதீஸும் கருஞ்சீரகம் அல் ஹப்பத்து சௌதா அந்த ஹதீஸும் மருத்துவத்தை பேசுகிறது என்ற அடிப்படையில் அவர் என்ன சொல்லுகின்றார்? நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை இரண்டு வகையாக பிரித்து நோக்க வேண்டும். மார்க்கம் சார்ந்த விவகாரங்கள், உலகம் சார்ந்த விவகாரம் என்று இரண்டாக பிரித்து நோக்க வேண்டும் என்று பேசியதன் அடிப்படையில் மருத்துவம் என்று வந்துவிட்டால் அதை நாங்கள் ஏற்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்ற தோரணையிலே அவர் பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, இதற்கான விளக்கங்களை நேற்று நாங்கள் பார்த்தோம். உலக விவகாரங்களில் நபிகளாருடைய வரலாறோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை நாங்கள் பார்த்தோம். அந்த தொடரிலே மருத்துவம் என்று வருகின்ற பொழுது அல் குர்ஆன் மருத்துவத்தை பேசுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் மருத்துவத்தை பேசுகின்றன. இப்பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அல் குர்ஆன் பேசுகின்ற மருத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். விரும்பினால் அதை மருத்துவமாக செய்து பார்க்கிறோம். அதே நிலைப்பாடு தான் ஹதீஸுக்கும் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் மருத்துவம் என்று வருகின்ற பொழுது அல் குர்ஆன் சொன்னால் விரும்பினால் செய்யலாம், செய்து பார்க்கலாம். அதே போன்ற நிலைதான் ஹதீஸுக்கும். அல் குர்ஆனில் மருத்துவம் வந்தால் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஹதீஸிலே வந்தால் விரும்பினால் மறுக்கலாம் என்கிற புதியதொரு தத்துவத்தை உருவாக்கி வழிகட்டு போகின்ற வழியை காட்டியவர் யார்? பிஜே என்பதை நானும் நீங்களும் மீண்டும் ஒரு தடவை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே தேன் என்ற அந்த பானத்தில் இருக்கின்ற மருத்துவத்தை பற்றி பேசுகின்றான். எப்படி? யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ். தேனுடைய வயிற்றிலிருந்து ஒரு பானம் வெளிப்படுகின்றது. முக்தலிஃபுன் அல்வானுஹு, அது பல நிறங்களை கொண்டது. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அந்த தேனிலே மனிதர்களுக்கு மருத்துவம் இருக்கின்றது. இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கின்ற சமூகத்துக்கு அதிலே அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று இது 16வது அத்தியாயத்தின் 69வது வசனம். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி, இந்த அல் குர்ஆனிலே நாங்கள் மாஹுவ ஷிஃபாஉன், மருத்துவமாக இருக்கக்கூடியதையும் வரஹ்மத்துன் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கக்கூடியதையும் நாங்கள் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் என்பது பொதுப்படையாக மருத்துவமாக இருக்கிறது. அந்த அல் குர்ஆன் சொல்லுகின்ற மருத்துவத்திலே இன்னொன்று என்ன? தேன் என்பது மனித சமூகத்துக்கு மருத்துவமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதை நாங்கள் எப்படி நோக்குவோம்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே தேன் மருத்துவம் என்று சொன்னால், ஒரு மனிதன் எந்த நோய் வந்தாலும்
தேனை குடித்து பார்க்கலாம். அந்த தேனிலே அல்லாஹ் அந்த நோய்க்கான மருத்துவத்தை வைத்திருந்து அல்லாஹ் குணப்படுத்த வேண்டும் என்றும் நாடிவிட்டால் அந்த நோய் குணமாகும். இதுதான் அடிப்படை. அதே போன்று அல் குர்ஆனில் நாங்கள் இறக்கியவற்றில் மருத்துவம் இருக்கிறது என்று சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது, வருத்தம் வருகிறது, குர்ஆனிலே ஒரு சூறாவை ஓதிவிட்டு ஒரு வசனத்தை ஓதிவிட்டு யா அல்லாஹ் இதில் எனக்கு குணத்தை தாண்டி சொன்னால் அல்லாஹ் நாடினால் அந்த ஓதிய வசனத்தை கொண்டு குணம் கிடைக்கலாம். இது அடிப்படை. எனவே இது கட்டாயம் கிடையாது. ஒரு மனிதன் இதை செய்து பார்க்கலாம். அல்லாஹ்வின் மீது எந்தளவு ஆழமான நம்பிக்கை வைக்கிறானோ அதே போன்று அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அது மனிதனிடத்தில் என்ன செய்யலாம், நோயை குணப்படுத்தலாம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு சேருகின்ற பொழுது. அன்பார்ந்தவர்களே, இதே அடிப்படையைத்தான் நாங்கள் ஹதீஸுக்கும் வைக்க வேண்டும். பிஜே என்ன செய்கிறார், எப்பொழுதும் ஹதீஸையும் குர்ஆனையும் பிரித்து நோக்கிறார். நாங்கள் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸுகளையும் ஒன்றாக நோக்குவோம். குர்ஆனுக்கு என்ன நிலைப்பாடோ அதுதான் ஹதீஸுக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றிலே மருத்துவம் இருப்பதாக சொல்ல, அது அன்றைய காலத்திலே இருந்திருக்கலாம் அல்லது நபியாக வந்ததற்கு பிறகு காட்டி தந்திருக்கலாம். அன்றைய கால மக்களிடத்தில் இருந்ததும் சரி, நபிகளாராக காட்டி தந்ததும் சரி. மருத்துவம் என்று சஹீஹான ஹதீஸிலே வந்தால் ஒரு முஃமின் விரும்பினால் செய்து பார்ப்பான், அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைப்பான். அல்லாஹ் நாடினால் அந்த மருத்துவத்தின் மூலம் நிவாரணம் கிடைக்கும் என்றுதான் ஒரு முஃமின் நம்ப வேண்டும். இந்த அடிப்படையை நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டும். இதை பற்றி உலக விவகாரத்தை பற்றிய பொதுவான ஒரு பார்வையை நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மருத்துவம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் அந்த மருத்துவத்தை எப்படி வைத்திருக்கிறான், இதையும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே நான் உங்களுக்கு அந்த ஹதீஸை பின்னால் விளங்கப்படுத்துவேன். தேன் குடிப்பது மருத்துவம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு நபித்தோழருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. அதை நபிகளாரிடத்தில் வந்து சொன்ன பொழுது நபிகளார் தேனை குடிக்கக்கூடு என்றார்கள். இந்த அடிப்படையை தெளிவாக புரிய வேண்டும். பிஜே என்ன சொல்கிறார், உங்கள் துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் மார்க்கம் சொல்கிறதுக்கு வந்தவன். வகையில் தொழுகிறது எப்படி, மறுமையில் வெற்றி பெறுறது எப்படி, திக்ர் செய்வது எப்படி, தஸ்பீஹ் செய்வது எப்படி, எது ஹலாலு எது ஹராமு, அது மாதிரி சொல்ல வந்தவனே தவிர துன்யாவில் விவசாயம் பண்ணுறது எப்படி, வியாபாரம் பண்ணுறது எப்படி, மருத்துவம் பண்ணுறது எப்படி, வியாபாரம் பண்ணுறது எப்படி, மருத்துவம் பண்ணுறது எப்படி, வியாபாரம் பண்ணுறது எப்படி, மருத்துவம் பண்ணுறது எப்படி, அதை சொல்கிறதுக்கு நான் வந்தவன் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் மருத்துவத்தை சொல்லித்தர வரல, அல்லாஹ்வுடைய தூதர் விவசாயத்தை சொல்லித்தர வரல, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சாப்பாடு சாப்பிடணும் அதை பற்றி சொல்லித்தர வரல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நபித்தோழர்கள் எப்படி விளங்கினாங்க பாருங்க. தனக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுகிற பொழுது நபிகளாரிடத்தில் வந்து மருத்துவ முறையை கேட்டார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நபிகளார் மருத்துவம் சொல்லி தர வராதவர்கள் அல்ல. நபிகளார் வந்தது சுவனத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கு. அப்படி வந்த நபி அவர்கள் பொருளாதாரத்தை பற்றியும் பேசினார்கள், குடும்ப வாழ்க்கையை பற்றியும் பேசினார்கள், ஆடை கலாச்சாரத்தை பற்றியும் பேசினார்கள், முடிவெட்டுவதை பற்றியும் பேசினார்கள், அனைத்தையும் பேசினார்கள். அதனால தான் வயிற்றுப்போக்கு வந்த நபித்தோழர் நபிகளாருக்கிட்ட வந்து, எனக்கு வயிற்றுப்போக்கா, என் சகோதரனுக்கு வயிற்றுப்போக்காக இருக்கிறது. அப்புறம் ரசூல் என்ன சொல்லியிருக்கணும், இந்த மருத்துவமெல்லாம் எனக்கிட்ட கேட்டு வராதே, நீயா போய் என்ன இந்த ஊரில் உள்ளதை உலகத்தில் உள்ளதை செஞ்சுக்கண்டு ரசூல் தான் அனுப்பியிருக்கலாம். இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மருத்துவத்தை காட்டி கொடுத்தாங்க, தேனை குடிக்க கொடுண்டாங்க. அதே போன்று உரணியன்களோட வரலாறை படிக்கிறோம். என்ன, அவர்கள் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து உடம்புல என்ன இருக்கிறது, ஒரு விதமான தோல் நோய் வந்திருக்கிறது, எங்களுக்கு மருத்துவத்தை சொல்லுங்கள் என்று கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், நீங்கள் மதீனாவின் ஓரப்பகுதியில் இருக்கின்ற ஒட்டகத்தின் பாலையும் சிறுநீரையும் குடிங்கள் என்றார்கள். குடித்தார்கள், நோய் குணமாகியது. அன்பார்ந்தவர்களே, நிதானமாக சிந்திக்க வேண்டிய பகுதி என்னவென்றால், ஒட்டகத்தின் சிறுநீரை குடிக்கின்ற ஒரு மருத்துவ கலாச்சாரம் அன்றைய சமூகத்திலே இருந்ததா? அதற்கு எந்த சான்றையும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்தார்கள். அவர்கள் வந்து கேட்டார்கள் என்றால் நபியை எப்படி பார்த்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் என்பவர்கள் மர்மைக்கான வழியை, மார்க்க வழியை காட்டுபவராக இருந்தாலும் உலக நலவுக்கான வழிகளையும் காட்டித் தருபவர் என்பதை புரிந்திருந்தார்கள். எனவே இந்த புரிதலோடு அல்லாஹ்வுடைய தூதர் மருத்துவம் என்று எதையெல்லாம் காட்டித் தந்தார்களோ
அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த மருத்துவம் என்ற நம்பிக்கையோடு ஒரு முஃமின் அதை செய்யலாம். அல்லாஹ் நாடினால் குணமடையும் என்பது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சம். அன்பார்ந்தவர்களே, உலக வைத்தியத்தை பிஜே ஹதீஸை விட உலகத்தை நம்புறாரே, ஹதீஸ்ல வந்ததை விட விஞ்ஞானத்தை நம்புறாரு. அதனால தான் அந்த சூரியன் சுஜூது செய்த ஹதீஸை மறுத்தாரு. இன்றைக்கு லெப்ல போய் ஆய்வு பண்ணினா தேன்ல மருத்துவம் இருக்குதுன்னு சொல்லுதான். அஜுவா ஈச்சப்பழத்தை ஆய்வு பண்ணுவோம்னு ஆய்வை வச்சு நம்புறவர் தானே. ரசூலுல்லாஹ்ட வஹியை வச்சு மறைவான அறிவை வச்சு நம்புறவர் இல்லையே, சடவாதி தானே. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. அல்லாஹ்ட தூதர் சொன்னதை நம்புவோம். எப்படி இன்றைய பிஜே ஏற்றுக்கொள்கிற இன்றைய நவீன உலகத்தின் வைத்தியத்திலே ஒவ்வாமை என்ற ஒரு பகுதி இருக்கிறதோ, சில உடம்பு சில மருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாது, ஒத்துப்போகாது. இதுக்கு நாங்கள் எலர்ஜிக்குன்னு சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு தேனை குடிக்க சொன்னார்கள். ஒரு தடவை குடித்தார்கள், வயிற்றுப்போக்கு அதிகரித்தது. 2வது தடவை குடித்தார்கள், வயிற்றுப்போக்கு அதிகரித்தது. 3வது தடவையும் குடித்தார்கள், வயிற்றுப்போக்கு அதிகரித்தது. அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வது உண்மை, உன்னுடைய வயிறு போயிடுச்சு. நம்பிக்கை இல்லாமல் குடிச்சிருக்கிறார். 4வது தடவை அடே அல்லாஹ் சொல்லிட்டானா இதில் மருத்துவம் இருக்குதுன்னு நம்பி குடிச்சாரு. நோய் என்ன செய்தது? குணமாகியது. எனவே இதுதான் அஜுவா ஈச்சப்பழத்துக்கும், இதுதான் கருஞ்சீரகத்துக்கும், இதுதான் நபிகளார் காட்டி தந்த ஒவ்வொரு வைத்தியத்துக்கும். இதை புரிஞ்சுகண்டா இந்த டெஸ்டிங்க்கு நாங்கள் போக மாட்டோம். அதனால தான் இதை சொல்கிறேன். என்ன, அஜுவா ஈச்சப்பழத்தை சாப்பிட்டுட்டு நஞ்சு குடித்தா என்ன செய்யாது? விஷம் பலிக்காது. அப்போ இந்த அஜுவா ஈச்சப்பழத்தை சாப்பிடு, விஷத்தை குடி. நாங்கள் என்ன சொல்கிறோம்? இந்த அஜுவா ஈச்சப்பழத்தை சாப்பிடுவது சில நேரம் எங்களுக்கு எலர்ஜிக்காக கூட அமையலாம். நாங்கள் என்ன நோக்கத்தில் குடித்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் இருக்கலாம். ஏன் தேன் நோயை குணப்படுத்தவில்லை ஒரு கட்டத்தில். அதனால் நம்ம அஜுவா ஈச்சப்பழத்தை சாப்பிட்டுட்டு நஞ்சு விஷம்ன்றது எப்படிப்பட்டது? விஷம்ன்றது மனிதனை அழித்து நாசமாக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உன்னை அழிக்கக்கூடிய காரியத்தை நீ செய்யாதே. வலா தக்குதுலு அன்ஃபுஸக்கும், உன்னையே நீ கொலை செய்து கொள்ளாதே. எனவே அஜுவா ஈச்சப்பழம் நிவாரணி, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த நேரத்தில் நீ சாப்பிட்ட ஈச்சப்பழத்துக்கு குணம் கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் நீ டெஸ்ட் பண்ணுறதுக்காக விஷத்தை குடித்தால், நஞ்சை குடித்தால் அது உன்னை அழித்து விடலாம். இஸ்லாம் பேசிக் என்ன சொல்லுது? குடிக்காதே, உன்னை அழிக்கிறதை சாப்பிடாதேன்னு சொல்லுது. எனவே இதை புரிஞ்சுகண்டா டெஸ்டிங் பண்ணக்கூடாதுன்றது தெளிவாக விளங்கும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாததுனால தான் டெஸ்டிங்க்கு போறாருன்றதை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அன்பார்ந்தவர்களை இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது என்ன நம்ம புரிய வேண்டியது? ஒவ்வாமை. அதனால இந்த டெஸ்டிங்க்கு போறவர் மிச்சம் தெளிவாக இருக்கணும். என்ன, நம்ம டெஸ்ட் பண்ண போய் அல்லாட நாட்டப்படி அந்த அஜுவா ஈச்சப்பழம் எங்களோட உடம்பு எடுக்கலன்னு சொன்னால், நம்ம டெஸ்ட் பண்ண போனால் சில நேரம் அதை என்ன செய்யலாம்? அல்லாட ஓர்டர் என்ன? உன்னைய அழிக்கிற வேலையை செய்யாதே, அப்போ டெஸ்ட் பண்ணுற வேலையை செய்யாதேன்றது அடிப்படை. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? லிக்குல்லி தாஇன் தவாஉன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கின்றது. உலகத்தில் வந்த ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கின்றது. ஃபஇதா உஸீப தவாஉத் தாஇ, ஒரு நோய்க்கான மருந்து உடம்புக்கு சென்று விட்டால், பரஅ என்று சொல்லல ரசூலுல்லாஹ். நோய் குணமாகும் மொட்டையா சொல்லல ரசூலுல்லாஹ். எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? பரஅ பிஇذنில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, கண்ணியமிக்க மதிப்புமிக்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு குணமடையும். இதுதான் நிபந்தனை. நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் உள்ள சுகருக்குள்ள மருந்து செய்கிறோம், பெசருக்குள்ள மருந்து செய்கிறோம், ஹார்ட் அட்டாக்குள்ள மருந்தை செய்கிறோம், கேன்சருக்குள்ள மருந்தை செய்கிறோம். இந்த உலகம் 100க்கு 100 இந்த நோய்க்கு மருந்துன்னு சொன்ன எதை செய்தாலும் லிக்குல்லி தாஇன் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. நோய்க்கான மருத்துவம் உடம்புக்கு பட்டு விட்டால் நோய் குணமாகும்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. பட்டால் பரஅ பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் குணமாகும். அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்கலண்டா நோய் குணமா. இதுதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்ன தேனை குடிக்க கொடுங்கள்ன்ற நேரத்திலையும் 3 தடவை குடிக்க கொடுத்தா அது ஒவ்வாமையை தான் காட்டிச்சு.
நோய்க்கு குடிச்சாங்க, ஆனால் வயிற்றால போகிறத என்ன செஞ்சிட்டுது, வயிற்றுப்போக்க அதிகரிக்க செஞ்சுது. அல்லாட நாட்டம் 4வது தடவை குணமாக கொண்டு வந்தது, நோய் குணமாகியது. எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அனைத்து நோய்க்கும் மருந்துதான். நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க, அல்லாஹ் நாடினா நோய் குணமாகும். இன்றைக்கு உள்ள யூதர்களும் கிறிஸ்தவர்களும் காட்டித்தந்த மருந்தையெல்லாம் பாவிக்கிற நம்ம அல்லாஹ் நாடினா குணமாகும்னு தானே வச்சிருக்கிறோம். அல்லாட தூதர் சொன்ன கருஞ்சீரகத்தை சாப்பிடுவோம், என்ன நோயாக இருந்தாலும் சாப்பிடுவோம், அல்லாஹ் நாடினா குணமாகும். அதே மாதிரி தான் அஜ்வா ஈச்சப்பழமும் ஒவ்வொரு நாளும் கிடைக்குதா, பிஸ்மில்லாண்டு சாப்பிடுவோம். அல்லாஹ் நாடினா என்ன செய்யும், அதனுடைய நன்மை கிடைக்கும். அல்லாஹ் நாடல்லையா, சில நேரம் அதை எங்களுக்கு ஒவ்வாமையே ஏற்படுத்தலாம். அதனால் இந்த அஜ்வா ஈச்சப்பழம் 7 நான் காலையில் சாப்பிட்டு இருக்கிறேன், இதில் அல்லாட நாட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியாத நான் எதுக்கு போக முடியாது, நஞ்சு குடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு போக முடியாது. இந்த பாடத்தை விளங்கினா இந்த ஹதீஸை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு விளங்கும். பிஜே என்ன சொன்னார், நல்லா விளங்குங்க. பிஜே திருப்பி திருப்பி சொல்லுவார், என்ன தெரியுமா, உலக விவகாரம்ண்டா நீங்கள் கட்டாயம் செய்ய தேவையில்ல, அதை கட்டாயம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அப்போ ஏன் அஜுவால மட்டும் நீ கட்டாயம் டெஸ்ட் பண்ணு புஷ் பண்ணுறீங்க? வஹி என்கிற அடிப்படையில் இல்லாமல் மனிதர் என்ற முறையில் ஊர் வழக்கப்படி உள்ள அடிப்படையில் அவர்கள் எதையாவது செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அது எந்த நூலில் வந்திருந்தாலும் சரி, அவங்க செஞ்சாங்க என்ற வரலாறு தானே தவிர அது மார்க்கம் கிடையாது. வஹி என்கிற அடிப்படையில் இல்லாமல் மனிதர் என்ற முறையில் ஊர் வழக்கப்படி உள்ள அடிப்படையில் அவர்கள் எதையாவது செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அது எந்த நூலில் வந்திருந்தாலும் சரி, அவங்க செஞ்சாங்க என்ற வரலாறு தானே தவிர அது மார்க்கம் கிடையாது. மருத்துவம் ரசூல்லா டாக்டராக வந்தாங்க, வைத்தியமாக வந்தாங்களா? ரசூல்லா வர முந்தி வைத்தியம் அந்த மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சா? ரசூல்லா வந்து தான் வைத்தியத்தை கற்றுக் கொடுக்க வந்தாங்க, அதான் அவங்களோட டியூட்டி. மருத்துவம் ரசூல்லா டாக்டராக வந்தாங்க, வைத்தியமாக வந்தாங்களா? ரசூல்லா வர முந்தி வைத்தியம் அந்த மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சா? ரசூல்லா வந்து தான் வைத்தியத்தை கற்றுக் கொடுக்க வந்தாங்க, அதான் அவங்களோட டியூட்டி. அதுக்கு தான் நம்ம கேட்டோம், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விஷம் குடிச்சு காட்டுன்னு கேட்குறோம். அதுக்கு தான் நம்ம கேட்டோம், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விஷம் குடிச்சு காட்டுன்னு கேட்குறோம். அதுக்கு தான் நம்ம கேட்டோம், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விஷம் குடிச்சு காட்டுன்னு கேட்குறோம். அதுக்கு தான் நம்ம கேட்டோம், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விஷம் குடிச்சு காட்டுன்னு கேட்குறோம். நல்லா தெரியும், ஒரு முஃமின் விஷத்தை குடிக்க மாட்டான். அப்போ இந்த ஹதீஸை தூக்கி வீசணும், அதான் அர்த்தம் இல்லை. நாங்கள் சொல்லுவோம், ஒரு மனிதன் அஜுவா ஈச்சப்பழத்தை வளமையாக சாப்பிடுகிறான், அவனை அறியாமல் உணவுகளில் நச்சுத்தன்மை வரலாம். பூச்சிகள் அதே போன்று ஊர்வன ஜந்துகள் தீண்டி என்ன செய்யலாம், விஷம் ஏறலாம். அப்படி இருந்தால் அதெல்லாம் என்ன செய்யாது, பாதிப்பை ஏற்படுத்தாதுன்றது தான் அர்த்தமே. அல்லாமல் அஜுவா ஈச்சப்பழத்தை இந்த கையில் வச்சுக்கிட்டு என்ன, இந்த கையில் விஷத்தை வச்சுக்கிட்டு இதை சாப்பிடு, இதை குடி, டெஸ்ட்டில் நீ வெற்றி பெற்றால் நான் இஸ்லாத்துக்கு வருவேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை நம்பாத மாற்று மதத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஹதீஸை தூக்கி வீச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த நபிமொழியின் மூலம் நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அடிப்படை என்ன, அல்லாஹ் நாடினால் குணமாகும், அல்லாஹ் நாடல்லையா குணமும் அடையாது. அல்லாஹ் நாடினா சில நேரம் நம்ம குடித்த மருந்தே என்ன செய்யலாம், நமக்கு சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தி அலர்ஜிக்கை ஏற்படுத்தி நோயை என்ன செய்யலாம், கூட்டி விடலாம்ன்றதையும் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் மறந்துடக்கூடாது. எனவே மருத்துவத்தில் டெஸ்ட்டுக்கு போகக்கூடாது, பல பரீட்சை நடத்த போகக்கூடாது. அல்லாஹ்ட தூதர் மருந்துன்னு சொன்னாங்களா, குடிப்போம், அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வைப்போம்ன்ற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, பிஜே ஒரு இடத்துல சொல்லுவார், என்ன சொல்லுவார், இந்த ஹதீஸை நல்லா பாருங்க. மன் தஸப்பஹ குல்ல யௌமின் சபஅ தமராத்தின் அஜ்வத்தன், அஜ்வா என்ற இனத்தை சார்ந்த 7 ஈத்தம்பழங்களை ஒவ்வொரு நாளும் காலையிலே சாப்பிட்டால் லம் யதுர்ரஹு ஃபீ தாலிக்கல் யௌம், அந்த நாளையில் சும்முன் விஷமும் வலா சிஹ்ருன் சூனியமும் பலிக்காது. இதான் ஹதீஸு. இப்போ பிஜே என்ன தெரியுமா சொல்லுவார், பொதுவாகவே ரசூலுல்லாஹ்ட மருத்துவம் வந்தால் எடுக்கலாம். எதுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, தேன் ஃபிஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அதிலே மருத்துவம் இருக்கிறது. என்ன நோய்க்கு மருத்துவண்டு வரல. அதனால் அவர் என்ன சொல்கிறாருண்டா, அது என்ன நோய்க்கு மருத்துவண்டு வரவும் இல்லை,
அது பொதுப்படையாக வந்திருக்குது. ஆனால் இங்கே என்ன வந்திருக்குதுண்டா, சூனியமும் விஷமும் பழிக்கவே ஆதுண்டு வந்திருக்குது. எனவே இது மனுஷன் என்ன செஞ்சிரும், டெஸ்ட் பண்ண வச்சு அழிவுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இது பாரதூரமான ஒரு கருத்தை என்ன செய்து தருதுன்னு சொல்றார். எந்த அளவுக்கு சொல்றாரு, அஜ்வா பற்றிய நபிமொழிகள் 100% குணம் என்று வருகிறது, அப்படி வரக்கூடாதாம். நான் சொன்னேனே ஏற்கனவே, இவர் ரசூலுல்லாஹ்க்கும் பாடம் நடத்துவாருண்டு, அப்படிதான், அப்படி வரக்கூடாதான். எப்படி 100% குணத்தை ஏற்படுத்தும், 100% பாதுகாக்கும், அப்படி அர்த்தத்தில் ஹதீஸ் வரக்கூடாதான். எப்படி வரணுமா, வரலாம், அப்படி வந்தால் தானே ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளலாம். எனவே அஜ்வா ஈச்சப்பழம் தேன் பற்றி வந்தது போல அல்ல. ஏன் தேன்ன்றது எப்படி வந்திருக்குது, ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அதிலே ஏதோ ஒரு மருத்துவம் இருக்கிறது. இதில் எப்படி வந்திருக்குது, நீங்கள் அஜ்வா ஈச்சப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பழிக்கவே ஆது, தீங்கு வரவே ஆதுன்னு 100% பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லுதே. எனவே இப்படி ஹதீஸில் வந்தால் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அஜ்வாவுடைய ஹதீஸுக்கு வரும். அஜ்வாவுடைய ஹதீஸில் அஜ்வாவில் ஒரு நிவாரணம் இருக்குது என்ற வாசகம் வந்துச்சுன்னு சொன்னால் அது மறுக்கத்தக்கது கிடையாது. அஜ்வாவுடைய ஹதீஸுக்கு வரும். அஜ்வாவுடைய ஹதீஸில் அஜ்வாவில் ஒரு நிவாரணம் இருக்குது என்ற வாசகம் வந்துச்சுன்னு சொன்னால் அது மறுக்கத்தக்கது கிடையாது. அஜ்வாவில் ஃபில் அஜ்வத்தி ஷிஃபா உன், அஜ்வாவில் ஒரு ஷிஃபா இருக்கிறது. என்ன இத்தனை விஷயங்களுக்கு சொன்ன மாதிரி அதில் இருக்குன்னு நம்ம என்னென்னு விளங்கிக்கிறோம், அஜ்வா உனையும் ஒரு நோய் நிவாரணத்துக்கு அந்த மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நோய்கள் ஒரு நிவாரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விளங்கிக்கிறோம். ஆனால் அந்த அஜ்வாவுடைய ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், யார் ஒருத்தன் 7 பேரிச்சம்பழம் சாப்பிட்றானோ அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. ஆனால் அந்த அஜ்வாவுடைய ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், யார் ஒருத்தன் 7 பேரிச்சம்பழம் சாப்பிட்றானோ அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. விஷம் எந்த விஷமும் தீங்களிக்காதுன்னு வருது. எப்படி அனைத்தையும் தானே குறிக்கும், ஒரு விஷம் விடாமல் எந்த விஷமும் ஒன்றும் செய்யாதுன்னு வருதா இல்லையா ஹதீஸ்? இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? மருத்துவமாக இது சொல்லலை. சாதாரண நடைமுறையில் அந்த அஜ்வாவில் ஒரு ஷிஃபா இருக்குன்னா நாங்களும் கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிறோம். சாதாரண நடைமுறையில் அந்த அஜ்வாவில் ஒரு ஷிஃபா இருக்குன்னா நாங்களும் கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிறோம். சாதாரண நடைமுறையில் அந்த அஜ்வாவில் ஒரு ஷிஃபா இருக்குன்னா நாங்களும் கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிறோம். எப்படி ஏற்றுக்கிறோம்? இது வஹி அல்லாத முறையில் ரசூல் சொன்னது, இது மறுக்க தேவையில்லை. ரெண்டாவது, விஷம் எந்த விஷமும் வேலை செய்யாதுன்னு நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இது எல்லை மீறிய ஒரு வார்த்தையை போடும்போது இது என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு முழுசாக அந்த என்ன விஷத்தை வேணாலும் நீ எப்படியாலும் பயன்படுத்தி கேண்டு ஊக்குவிக்கிற விதமாக இருக்கிறது. தேனை பற்றி கேட்குறீங்க, குரானில் அல்லாஹ் தானே சொல்லுகிறான், அப்போ குரானை மறுப்பீர்களான்னு கேட்குறீங்க. குரானில் என்ன சொல்கிறான்ல, எந்த ஒன்றுக்கும் ஷிஃபா இருக்குங்கிறானா? இப்படி சொல்கிறான். அந்த வாசகம் நீங்கள் சொல்கிற வாசம் 16:69 வருது. யஹ்ருஜ் மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, பல வர்ண நிறங்களில் அதில் அந்த வயிற்றிலிருந்து தேனியுடைய வயிற்றிலிருந்து பானங்கள் வெளிப்படுகிறது. ஃபீஹி ஷிஃபாவுல் லின்னாஸ், மனிதர்களுக்கு அதிலே ஒரு ஷிஃபா இருக்கிறது, ஒரு நிவாரணம் இருக்குது, அவ்வளோதான். எந்த நிவாரணம்னா சொல்லப்படவே இல்லை, ஒரு நிவாரணம் இருக்குது. எந்த நிவாரணம்னா சொல்லப்படவே இல்லை, ஒரு நிவாரணம் இருக்குது. எந்த நிவாரணம்னா சொல்லப்படவே இல்லை, ஒரு நிவாரணம் இருக்குது. இப்போ அஜ்வாவை பற்றி வேறு எப்படி ஹதீஸ் வருது, முஸ்லிமை நீங்கள் பிரட்டி பாருங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு வருது. எப்படி ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன ஃபீ அஜ்வத்தில் ஆலியத்தி ஷிஃபாஅன், அஜ்வால் அந்த உயர் ரக கொல்ட்டியில் வரக்கூடிய அந்த அஜ்வா, அது சில நேரம் ஆலியான்ற அந்த பகுதியை சார்ந்த அஜ்வா, அதிலே ஷிஃபாஅன் ஏதோ ஒரு மருத்துவம் ஈக்கி. எதுக்கு மாதிரி, தேன்பாணிக்கு வந்த தேனுக்கு வந்த அதே வார்த்தை. இப்போ இதை ஏற்றுக்கொள்ளலாமா? இதை டெஸ்டிங்க்கு விடலாமா? அன்பார்ந்தவர்களை நல்லா விளங்குங்க, இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு பல பரீட்சை நடத்துவதற்கு வந்த ஹதீஸ் அல்ல. ஒரு நோய் வந்தால் நபிகளார் காட்டி தந்த மருத்துவம்ன்ற அடிப்படையில் அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து கொண்டு செய்வதற்கு வந்த ஒரு செய்தி. எனவே அஜ்வாவுல சூனியமோ
விஷமோ பலிக்காதுன்னு வந்த மாதிரி பொதுப்படையாக அஜ்வாவில் ஏதோ ஒரு மருத்துவம் வந்திருக்கிறதுன்னு வந்திருக்குது. எனவே தேனை எப்படி நாங்கள் குடித்து மருத்துவத்தை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்போமோ அதே போன்று அஜ்வா ஈத்தப்பழம் சாப்பிட்டு என்ன செய்யலாம், மருத்துவத்தை குணத்தை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க முடியும் என்கிற அடிப்படையை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் நடைமுறையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. 100 மாடி கட்டிடத்திலிருந்து ஒருவன் குதித்தால் அவன் செத்து போவான்றது தான் அடிப்படை, நியதி இதுதானே. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், நீ 100 மாடி கட்டிடத்திலிருந்து பாய்ந்தாலும் அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும். ஆனால் மனிதனுடைய புத்திக்கு 100க்கு 1000% உறுதியானது என்ன, 100 மாடி கட்டிடத்திலிருந்து விழுந்தவன் அழிந்து போவான்றது தான். ஆனால் அல்லாஹ் நாடி உலகத்தில் தப்பினவங்க இருக்கிறாங்களா இல்லையா? விமானத்திலிருந்து விழுந்து 3 பேர் மரணிக்கிறார்கள், ஒருவர் தப்புகிறார். பார்க்குறோமா இல்லையா? கடல் நடுவிலே சிக்குண்டு 10 பேர்ல 9 பேர் மரணிச்சு போறாங்க, ஒருத்தர் தப்பி கரைக்கு வாரார். இது என்ன அர்த்தம்? மனிதர்கள் எல்லோரும் 100க்கு 100% அழிகிற இடம் என்று முடிவெடுத்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் என்ன செய்யும்? இதுதான் மருத்துவத்துக்கு என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. ஒருவன் கத்தி எடுத்துக்கிட்டு வாரான் குத்துறதுக்கு, என்ன சொல்லுவோம், குத்துடாண்டுவோம். அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும். அதுக்காக வயிற்ற தூக்கிக்கிட்டு நிற்கிறது இல்லை, அல்லாஹ் நாடினா தான் மரணம் வரணும் அப்படி தான் சொல்லுவோம். நாங்கள் குத்த விட மாட்டோம். நீ குத்து, அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும். ஆனால் நல்லா தெரியும், குத்தினா 100க்கு 1000% மரணம் சம்பவிப்பது தான் அதிகம் உண்டு. ஆனாலும் நாங்கள் இதோட தான் சம்பந்தப்படுத்துவோம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு தான் எனவே அஜ்வா ஈத்தப்பழம் 7 சாப்பிட்டால் அவருக்கு விஷமோ சூனியமோ பலிக்காதுன்றது 100க்கு 100% என்னதான் அந்த கருத்தை தான் தரும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் 100க்கு 100% அந்த கருத்தில் இருந்தாலும் ப்ளஸ் எதோட சேர்க்கணும், அல்லாஹ்வுடைய நாட்டத்துடன் சேர்த்து தான் அதை விளங்கணும். இது பொது விதி. உலகத்தில் எது இதனை கலா கதிர்ன்னு சொல்கிறோம். ஈமானுடைய 6 அடிப்படைகள் ஒன்று, வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. உலகத்தில் ஒரு நலவு நடப்பதாக இருந்தாலும் நலவை செய்வோம், அல்லாஹ் நாடினால் நல்லது நடக்கும். கெடுதி நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே இந்த பொது விதியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அஜ்வா என்ற ஈச்சப்பழமோ அல்லது ஹப்பத்து சௌதா கருஞ்சீரகம் பற்றிய மருத்துவமோ அல்லது இன்னும் இருக்கின்ற என்ன காலநிலை மருத்துவம் இருக்குதுண்டாங்க, அந்த மருத்துவமோ எதுவாக இருந்தாலும், அல்லது குர்ஆன் சொல்லி தந்த தேன் என்ற மருத்துவமாக இருந்தாலும், குர்ஆன் என்ற மருத்துவமாக இருந்தாலும் கூட நாங்கள் எப்படி நம்புவோம், அல்லாஹ்வுடைய நாட்டப்படின்றதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்க, அஜ்வா மருத்துவத்தை பற்றி பேசுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக பலமான ஹதீஸ் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். இதை எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்க, யாருடையவோ பேச்சு மாதிரி இதை பேசுகிறார். எப்படி, அஜ்வாவில் ஒரு மருத்துவம் இருக்கிறது என்றால் பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு விஷமும் பலிக்காது அப்படின்னு வந்தால் என்ன, அதுதான் இவருக்கு பிரச்சனையா. இதில் ஒரு சோதனை முயற்சி பண்ணினால் டேஞ்சராக போயிடும், அப்படிப்பட்ட வாசகம் வருகிறது. சோதனை முயற்சி 1400 வருஷமா 1300 வருஷமா புகாரிகளுக்கு இந்த ஹதீஸ் இருக்குது. சஹாபாக்கள் கேட்டது 1400 வருஷமாகவே இருக்குது. ஆனால் யாருமே டெஸ்ட் பண்ண போய் சோதனை முயற்சி செஞ்சு மரணிச்சு போனாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் காட்டையிலுமா? தேன் பானியை குடிக்க கொடுத்து 3 தடவை குடிச்சே என்ன செய்யலை, குணமடையல்ல. ஆனால் 4வது தடவையும் குடிச்சாரா இல்லையா? அது மாதிரி ஒருவர் என்ன செஞ்சாரு, ஈத்தம்பழத்தை சாப்பிட்டாரு, நம்பிக்கையாவே அஜ்வா ஈச்சப்பழத்தை சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் ஒரு தேல் கொத்தி மௌத்தா போனாரு. உடனே அஜ்வா ஹதீஸையா தூக்கி வீசுவோம்? இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன செய்யல, அந்த மருத்துவம் உடம்புக்கு என்ன செய்யல, ஒத்து போகல. இதுதான் ஒரு முஃமின் அந்த ஹதீஸை புரிஞ்சு கொள்ள வேண்டிய முறை. இது சாதாரண விஷயம். பிஜே மறுத்துட்டாருண்டா அதை சரிப்படுத்துறதுக்கு 1000 பொய்களை என்ன செய்வார், சொல்லுவார்ன்றது வரலாற்று நெடுகிலும் என்ன செய்கிறோம், நாங்கள் அதை பார்த்து வரோம். பாருங்க எந்த அளவுக்கு சொல்கிறாருண்டா, சோதனை முயற்சி பண்ணினால் டேஞ்சராக போயிடும், அப்படிப்பட்ட வாசகம் வருகிறது. எனவே விஷத்தை குடிக்கலாம்னு விளங்குமா. அஜ்வா ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு விஷத்தை குடி, உலகத்தில் யாராவது செய்கிறவே இல்லையா? இப்படியெல்லாம் அந்த ஹதீஸில் விளங்கலாமா? ஒரு விஷமும் விடாமல் எந்த விஷமும் பலிக்காதுன்னு ரசூலா சொல்லிட்டாங்களா? இப்படி ரசூலா சொல்லியிருப்பாங்களா? எனவே இப்படி ரசூலா சொல்லியிருக்க மாட்டாங்க. மருத்துவம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நியாயமா?
அதனால இந்த ஹதீஸா அதுல வேற என்ன, எதிரி கேள்வி கேட்கிற மாதிரியான அர்த்தம் எல்லாம் இந்த ஹதீஸுக்கு இருக்குதான். ஆனால் அந்த அஜ்மாவுடைய ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், யார் ஒருத்தன் 7 பேரிச்சம்பழம் சாப்பிட்றானோ அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. விஷம் வந்து எந்த விஷமும் தீங்களிக்காதுன்னு வருது. எப்படி வருது இல்லை, இது ஒரு சோதனை முயற்சி பண்ணால் டேஞ்சராக போயிருமா, அப்படிப்பட்ட ஒரு வாசகம் இது. ஆனால் அஜ்மாவில் இன்னொரு டேஞ்சரான வார்த்தை வருது. எப்படி வருதுன்னா, அவனுக்கு எந்த ஒரு விஷமும் தீங்கிழைக்காது அப்படின்னு அர்த்தம். விஷத்தை குடிக்கலாம், அனைத்தையும் தானே குடிக்கும், ஒரு விஷம் விடாமல் எந்த விஷமும் ஒன்றும் செய்யாதுன்னு வருதா இல்லையா ஹதீஸ்? இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? நீங்கள் என்ன மாதிரி இந்த ஹதீஸை வைக்கிறீங்கன்னு கேட்டால், அவன் எதிரி கேள்வி கேட்குற மாதிரியான வாசகத்தை எல்லாம் வச்சுருக்கிறீங்க இதில். எப்படி நீங்கள் என்ன மாதிரி இந்த ஹதீஸை வைக்கிறீங்கன்னு கேட்டால், அவன் எதிரி கேள்வி கேட்குற மாதிரியான வாசகத்தை எல்லாம் வச்சுருக்கிறீங்க இதில். எப்படி இவருக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நடத்தினாரா, மாற்று மதத்தவர்களோட விவாதம் நடத்தினாரா, திடீர்னு அவன் ஒரு கேள்வியை கேட்டுருவான். ஏற்கனவே பதிலை வச்சுக்கிட்டு போனால் சமாளித்து உசுப்பி கிசுப்பி போயிடுவார். திடீர்னு ஒரு கேள்வி கேட்டு பதில் இல்லைண்டா அது தூக்கி வீசுன்றுவார். இப்படி விவாத களத்தில் தூக்கி வீசப்பட்ட ஹதீஸ் தான் இது. இப்படியெல்லாம் மணித்தியால கணக்கு இன்னென்ன காரணங்கள் எல்லாம் வச்சு பேசி இந்த ஹதீஸை மறுக்கல்ல. ஒரு விவாதத்தில் அவன் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்றதுக்கு இல்லை, ஹதீஸை தூக்கி வீசின்றாரு. தூக்கி வீசி போட்டு அதை உறுதிப்படுத்துறதுக்கான சான்று அங்கிருந்து இங்கிருந்து கொண்டார். அதெல்லாம் பச்சை பொய்யும் ஏமாத்துன்றது என்ன செஞ்சிட்டோம், தொடர்ந்து 5 பாகத்தில் நாங்கள் பார்த்துட்டோம். அதில் வேற ஒரு விஷயத்தை சொல்லுவார், அதில் வேற சூனியம் வேற இருக்குதான் சொல்லிட்டு, எந்த சூனியமும் ஒன்றும் செய்யாது, சூனியமே இல்லைன்னு சொல்றோம். சூனியமே இல்லைன்னு சொல்றோம். நீங்க முதலாவது சூனியத்தை நிறுத்திட்டு வந்துதான் ஏதோ ஹதீஸ அஜ்வா ஹதீஸையே பேசணும்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அதான் பாயிண்ட். அதுல சூனியமும் எந்த சூனியமும் ஒன்றும் சூனியமே இல்லைங்கிறோம். அப்போ சூனியத்தை நிறுவிட்டு தான் இதுக்கு வரணும், இந்த ஹதீஸ்க்கு நீங்கள் வரணும். சூனியத்துக்கு ஒன்றும் செய்யாது. நம்ம சூனியம் இருக்கா, சூனியம் ஏதாவது செய்யுமா, எனக்கு செஞ்சு காட்டுன்னு கேட்ட செஞ்சு காட்டினீங்களா? சூனியத்தினால ஒன்றும் செய்ய இயலாதுங்கிறது 100% உண்மை. சூனியக்காரனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. லா யுஃப்லிஹு சாஹிர் ஹைது அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதனால் சூனியத்துக்கு அந்த சக்தியும் கிடையாது. சக்தி கிடையாதுங்கும் போது பேரிச்சம்பழம் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாதுன்னு என்ன அர்த்தம், சக்தி இருக்குன்னு அர்த்தமாகுது. அந்த சூனியத்தை சேர்த்ததுனாலையும் அந்த ஹதீஸை நாங்கள் மறுக்கிறோம். அந்த சூனியத்தை சேர்த்ததுனாலையும் அந்த ஹதீஸை நாங்கள் மறுக்கிறோம். அந்த சூனியத்தை சேர்த்ததுனாலையும் அந்த ஹதீஸை நாங்கள் மறுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சூனியம் இருக்குதுன்னு பேசுறதுக்கு அஜ்வா ஹதீஸ் நமக்கு தேவையில்ல. பிஜே என்ன தெரியுமா நினைச்சாரு, சூனியத்தை நிறுவுவதாக இருந்தால் ஹதீஸை வச்சு தான் நிறுவனம்னு நினைச்சார். இதுதான் அவர் விட்ட மிகப்பெரிய வழிகேடு. சூனியத்தை பற்றி 100க்கு 1000 பலமாக பேசியது குர்ஆன். அதை தனிய சூனியத்தை பற்றி பேசலாம், அது வேற. 100க்கு 1000 சூனியம் ஒன்று இருக்கிறது, அது படிக்க முடியுமான கலை. அதனால கணவன் மனைவிக்கு இடையில பிரிக்கக்கூடிய ஒன்றை நான் கற்றுக்கொண்டாங்கன்றதும் அது குர்ஆன் தனிய பேசிட்டுது. ஆனால் இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்கள் சூனியத்தை நிறுவி விட்டுத்தான் இந்த ஹதீஸுக்கு வர வேண்டும். அப்போ சூனியம் இருக்கா, எனக்கு செய்து காட்டுங்கள் என்றேன், செய்து காட்டினீர்களா? அதான் பாயிண்ட். அதில் சூனியமும் எந்த சூனியமும் ஒன்றும் சூனியமே இல்லைங்கிறோம். அப்போ சூனியத்தை நிறுவிட்டு தான் இதுக்கு வரணும், இந்த ஹதீஸ்க்கு நீங்கள் வரணும். சூனியத்துக்கு ஒன்றும் செய்யாது. நம்ம சூனியம் இருக்கா, சூனியம் ஏதாவது செய்யுமா, எனக்கு செஞ்சு காட்டுன்னு கேட்ட செஞ்சு காட்டினீங்களா? சூனியம் ஏதாவது செய்யுமா, எனக்கு செஞ்சு காட்டுன்னு கேட்ட செஞ்சு காட்டினீங்களா? சூனியம் ஏதாவது செய்யுமா, எனக்கு செஞ்சு காட்டுன்னு கேட்ட செஞ்சு காட்டினீங்களா? சூனியத்தினால ஒன்றும் செய்ய இயலாதுங்கிறது 100% உண்மை. யார்கிட்ட கேட்குறாரு? முஸ்லீம்கள்கிட்ட கேட்குறார். இந்த ஹதீஸை நம்புகிற சமூகத்துக்கிட்ட கேட்குறார். அப்படியே 1400 வருஷம் புகார் இமாம், முஸ்லிம் இமாம், அபூதாவுது, திருமிதி எல்லாரும் கொண்டு வந்த ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு 1400 வருஷத்துக்கு பின்னால் இந்த ஹதீஸை நம்புகிற எங்களை பார்த்து கேட்குறாரு, சூனியம் இருக்குதான்னு கேட்டோமே, நிறுவுங்கன்னு சொன்னோமே, நிறுவினீங்களா? என்னத்தை நிறுவினாரு? மணிகண்டனுக்கு முன்னால் போய் நீ சூனியம் செஞ்சு காட்டுன்னு உட்கார்ந்தாரு. அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே உங்களை நோக்கி நான் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை இவர் மறுக்கிறதுக்கு மெயின் காரணம், இந்த ஹதீஸ் சஹீஹ்னா சூனியத்தை ஏற்றுக்கொள்ளணும். சூனியத்தை மறுத்துட்டாரு, அதனால் இந்த ஹதீஸை தூக்கி வீச வேண்டிய நிலையில் இருக்கிறார்ன்றது உண்டு. இரண்டாவது, இவர் மணிகண்டனுக்கு முன்னால சூனியம் செய்யுங்கன்னு போய் உட்கார்ந்தார். சகோதரர்களே, அதுக்கு முன்னால இவருடைய மனநிலையை பாருங்க.
அதுக்கு முன்னால இருந்த இவருடைய சிந்தனை வேகத்தை பாருங்க, அதுக்கு பின்னால் உள்ள சிந்தனை வேகத்தை பாருங்க. புகாரில் வரக்கூடிய ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ், யுஹய்யலு இலைஹி அன்னஹு யஃஅலு ஷைஅ வலம் யஃஅல்ஹு. என்ன, செய்யாத ஒன்றை செய்த மாதிரி ஒரு பிரமிப்பு, ஒரு ஃபீலிங் வந்தது. மனைவிமார்கிட்ட போகாத நேரத்தில் போன மாதிரி ஒரு பிரமிப்பு, ஒரு ஃபீலிங் வந்தது. இந்த மனநிலை மாற்றம் தான் சூனியத்தில் வந்துச்சு. அன்பார்ந்தவர்களே, பிஜே இன்றைக்கு பேசுகிற பேச்சுக்களை பார்த்தால் நேத்தொண்ட பேசுகிறாரு, முந்த நாள் ஒண்ட பேசுகிறாரு, 2023 ஒண்ட பேசியிருக்கிறாரு, 2024 ஒண்ட பேசியிருக்கிறாரு. அதை விடுங்க, நம்ம இந்த தொடர் பேசுகிறோம் பாருங்க, இந்த தொடர் பேசுறதுலேயே முன்னுக்கு பின் அவருடைய முரண்களை தொகுத்தெடுத்தால் ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் பல முரண்பாடுகளை பேசுறார். நல்ல அறிஞர்கள் மீது இல்லாத பொல்லாத பொய்யை சொல்றார். கண் முன்னுக்கு வச்சிருக்கிற வாசகத்தையும் பிரட்டி வாசிக்கிறார். இப்படி இவருக்கு நாளுக்கு நாள் பிறண்டு பிறண்டு விளங்குது என்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே, இந்த சமீபத்தில் போகக்கூடிய அஹ்லுல் பைத்ன்ற இந்த விவகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஹ்லுல் பைத்திலிருந்து தூக்கி வீசினார். ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார சேர்க்கேலுமா இல்லாத 2-3 நிலைப்பாடு, ரசூலுல்லாஹ்வுடைய மகளை சேர்க்கேலுமா முடியாத 2-3 நிலைப்பாடு. ஏன் இது? புரண்டு 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 பேசுகிற அளவுக்கு இவருடைய புத்தி குழம்பி போயிருக்கிறது, இவருக்கு சிந்தனை கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க தெளிவா பார்க்கலாம். மணிகண்டனுக்கு பின்னால அமர்ந்த நிகழ்வு, மணிகண்டனுக்கு முன்னால அமர்ந்த நிகழ்வு, இவருடைய ஆய்வுகளை பாருங்க. அன்பார்ந்தவர்களே, ஒன்றை சொல்றேன் உங்களுக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குதுன்றத ரசூலுல்லாஹ்வாக சொல்லி இருந்தால் எங்களுக்கும் அடிச்சு சொல்லலாம், பிஜேக்கு மணிகண்டன் சூனியம் தான் அடிச்சிருக்குண்டு. எங்களுக்கு அப்படி சொல்லிக் கொள்ள இயலாது. ஏன்? ரசூலுல்லாவே அல்லாஹ்வுடைய முடிவோடு தான் என்ன செஞ்சாங்க, சூனியம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னதனால பிஜேட விஷயத்தில் எங்களுக்கு சொல்லலாம இருக்குது. ஆனால் பிஜேயுடைய ஆய்வு முடிவுகளையும் அவருடைய மார்க்க விவகாரங்களையும் பார்க்கிற பொழுது, ஹதீஸ் மறுக்கிற கொள்கையை பார்க்கிற பொழுது ஆச்சரியமா இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லுல் பைத்துன்னு வரக்கூடிய நேரடி வாசகங்களை கொண்ட ஹதீஸுகளை எல்லாம் தூக்கி வீசணும்னு சொல்லிட்டார். ஏன்? அந்த அளவு சிந்தனை குழப்பம், அந்த அளவு புத்தி கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இவர் சொல்றாரு, நாங்க மணிகண்டனுக்கு முன்னால போய் உட்கார்ந்து சூனியத்தை தோக்கடிச்சு காட்டினோன்றோம். நாங்க சொல்றோம், மணிகண்டனுக்கு அமர்ந்ததற்கு பின்னால்தான் உங்களிடத்தில் ஏகப்பட்ட மாற்றங்களும் கொள்கை ரீதியான சிந்தனை ரீதியான தாக்கங்களும் வேகமாக வந்து நாளுக்கு நாள் ஹதீஸுகளை மறுக்கின்ற வழிகேட்டுக்குள் போயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மணிகண்டனின் சூனிய தாக்கமோ என்று பயப்படுகிற அளவுக்கு நிலை இருக்குது. எனவே நீங்கள் முதலாவது இந்த ஹதீஸ் எடுங்க, அஜுவான்ற ஹதீஸை எடுத்து நீங்கள் மதீனாவுக்கு போய் வகை வகையான அஜுவா ஈச்சப்பழம் இருக்குது, அந்த வகை வகையான அஜுவா ஈச்சப்பழத்தை வாங்கி ஒரு மாதத்துக்காலம் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருந்தால், வைக்கப்பட்டிருக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம், வைக்கப்பட்டிருந்தால் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய நாட்டம், நீங்கள் 10 நாள் 20 நாள் 1 மாதம் சாப்பிட்ற நேரம் அந்த தேன்பானியை 4வது தடவை குடிக்க கொள்ள குணமாக வச்சுது பாருங்க. அது மாதிரி சில நேரம் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அஜுவா ஈச்சப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு சூனியம் தாக்கம் மணிகண்டனால் ஏற்பட்டிருந்தால் அது விலகி செல்ல நீங்கள் சஹீஹான ஹதீஸுகளை ஏற்றுக்கொண்டு நேர்வழிக்குள் வரலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நபித்தோழர் என்று கண்ணியப்படுத்தி பேசலாம். குர்ஆனையும் சுன்னாவையும் பாதுகாத்த அந்த உத்தமர்கள், சலஃபு அறிஞர்கள் தூய்மையோடு தான் செயற்பட்டார்கள் என்று 2000க்கு முன்னால பேசின மாதிரி ஹதீஸை பாதுகாத்து பேசுகின்ற நேர்வழி வரலாம் என்பதையும் உங்களுக்கு நான் மிக தாழ்மையாக சொல்லிக் கொள்ளுகின்றேன். எனவே பிஜேவுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த உறவுகளுக்கு நான் மிக தாழ்மையாக சொல்லுவது, பிஜேவுக்கு மணிகண்டனின் சூனிய தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம். நல்லா விளைக்கணும், ஏற்பட்டிருக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம். நம்ம நல்லா ஹதீஸை நம்புறவங்க, அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க, தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி யுஹய்யலு இலைஹி யஃஅலு ஷைஅன் ஹதீஸ்ல சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹி தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 1 மாதத்துக்கு பிஜேக்கு சுத்தமான அஜுவா ஈச்சப்பழம் வகை வகையாக இருக்குது, எல்லாம் கொண்டு தின்ன கொடுங்க. அவர் என்ன செய்யலாம்? ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து மீண்டு வரலாம், சூனியத்தை நம்ப வேண்டிய முறையில் நம்பலாம், கண்ணூரை நம்ப வேண்டிய முறையில் நம்பலாம், சலஃப் அறிஞர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம், சஹாபாக்களை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கலாம்.
அவரும் நேர்வழி பெற்று நீங்களும் வேறு நேர்வழி பெறுவதற்கு இந்த அஜுவா என்ற ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொண்டால் அது போதும் என்ற ஒரு அடிப்படையை உங்களுக்கு நான் மிக தாழ்மையாக சொல்லிக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக இந்த அஜுவா ஹதீஸை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. பிஜே என்ன பண்ணுவார், இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவரை பற்றி பேசுகிற நேரம் அவர் ஹதீஸ்களை மேதைண்டுவார். ஏன் தெரியுமா? அவருடைய வாதங்களை வச்சு தான் ஹதீஸை தூக்கி வீசலாண்டு வந்தார். ஆனால் நாங்கள் அதெல்லாம் எடுத்து காட்டிட்டோம். அந்த அறிஞர்கள் சொன்ன எந்த கூற்றும் பிஜேக்கு சப்போர்ட்டாக இல்லை, பிஜேக்கு எதிராக தான் இருக்குதுன்றதை நிறுவி காட்டிட்டோம். அவங்களோட புத்தகங்களை வச்சே காட்டினோம். அதே மாதிரி இன்னொரு அறிஞரை கொண்டு வருவார். யார்? அபு சுலைமான் அல் ஹத்தாபி இமாம் அவர்களுடைய விளக்கத்தை கொண்டு வருவார். பின்னுக்கு உங்களுக்கு பார்க்கலாம். இந்த அஜுவா ஹதீஸை மறுக்கிறதுக்கு ஹத்தாபி இமாமுடைய கூற்றையும் இருட்டடிப்பு செஞ்சு கொண்டு வருவார். அவர் மறுக்கல்ல, அவருடைய கூற்றை இருட்டடிப்பு செஞ்சு ஹதீஸை மறுக்கிறதுக்கு பேசினார்னு சொல்லுவார். நான் உங்களுக்கு பின்னால் அதை காட்டுறேன். இந்த ஹத்தாபி இமாம் அவங்க இந்த ஹதீஸ் எங்கே கொண்டாந்தாங்க, எப்படி இந்த ஹதீஸை பற்றி சொன்னாங்க, இதை யார் பதிவு செய்கிறா? எந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களை ஹதீஸ்களை மாமேதைந்து பிஜே ஏற்றுக்கொண்டாரோ அந்த அறிஞர் கஸ்ஃபுல் முஷ்கில் மின் ஹதீஸ் ஸஹீஹைன், புகாரி முஸ்லிமில் வந்த ஹதீஸுகள் கொஞ்சம் பேருக்கு குழப்பமைக்குதே, யார்? பிஜே மாதிரி ஆட்களுக்கு. அப்படிப்பட்ட ஆட்களோட குழப்பத்தை நீக்குவதுன்ற ஒரு தொகுத்தாங்களே, அதில் கொண்டு வராங்க. வஃபில் ஹதீஸி சாதிஸ், 6வது ஹதீஸில் என்ன வருது? காலையில் 7 ஈத்தம்பழம் சாப்பிட்டவருக்கு விஷமும் சூனியமும் பலிக்காதுன்ற ஹதீஸை கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மன் தசப்பஹன்ற அர்த்தம் என்ன? அக்கலஹுன்ன வக்த சபாஹி, காலை நேரத்தில் சாப்பிட வேண்டும். கபுல ஐ யகுல ஷைஅன், எந்த ஒன்றையும் சாப்பிடுறதுக்கு முன்னால வெறும் வயிற்றோடு சாப்பிட வேண்டும். வல் அஜுவா, அஜுவா ஈச்சப்பழம்ன்றது நௌம் மின தம்ர் யகூனு பில் மதீனா, மதீனாவிலே இருக்கக்கூடிய, அதுவும் அல் ஆலியா, மதீனாவுடைய நெருக்கமான அந்த ஏரியால சூழலில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஈத்தம்பழம். இதை வெறும் வயிற்றிலே சாப்பிட்டால் இந்த நன்மை கிடைக்கும் என்று யார் ஏற்றுக்கொள்றா? பிஜே எந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாவுடைய கூற்றை வச்சு ஹதீஸை மறுக்கலாம்னு எடுத்தாரோ அந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை ஏற்றுக்கண்டாங்க. ஏன் அவர்கிட்டயே பாடம் படித்து இந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நிதானமாக சிந்திச்சு பாருங்க. அதே போல் இமாம் ஹத்தாபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கூற்றை கொண்டு பார்த்தீங்களா, இவங்களே ஹதீஸை மறுக்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்கன்னு அஜுவா ஈச்சப்பழத்துக்கு பின்னால் விளக்கம் சொல்கிறார். உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். ஹத்தாபி இமாம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? வகௌனுஹா ஔதத்தம் மின சும்மி வஸ்ஸிஹ்ரி, விஷத்துக்கும் சூனியத்துக்கும் பாதுகாப்பாக அந்த அஜுவா ஈச்சப்பழம் இருக்கும் என்பது இன்னமா ஹுவ மின் தரீகி தபர்ருக். அல்லாஹு அக்பர். எப்படி தெரியுமா சொல்றாங்க? இது சாதாரணமா அன்றைய கால மருத்துவத்தில் இருந்த மாதிரி மருத்துவம் அல்ல, இது ஒரு பரக்கத்தின் வழியாக கிடைத்த மருத்துவம். என்ன பரக்கத்து? லிதஅவத்தின் மினர் ரசூலி சபகத் ஃபீஹா, நபி அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனையின் மூலம் அஜுவா ஈச்சப்பழத்துக்கு வந்த பரக்கத்தின் வெளிப்பாடுதான் அது. விஷத்துக்கும் சூனியத்துக்கும் பாதுகாப்பு தரும் என்று சொல்லிவிட்டு லா லிஅன்ன மின் தபஇ தம்ரி அன் யஸ்னா ஷைஅன் மின் தாலிக், ஏனென்றால் ஈத்தப்பழத்துக்கு என்ன தன்மை இல்லை? விஷத்தை பாதுகாக்கிற தன்மையோ சூனியத்தோடு தூரமாக்குற தன்மையோ இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரின் துஆவுடைய பரக்கத்தினால தான் அஜுவா ஈச்சப்பழத்துக்கு இப்படி ஒன்று கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. பிஜே மருத்துவத்தை வெறுமனே எப்படி பார்த்தாரு? உலக விவகாரம் தூக்கி வீசுங்கண்டாரு. ஹத்தாபி இமாம் எப்படி சொல்றாங்க? அன்றைய நடைமுறையில் இருக்கிற மருத்துவம் வேற, ஆனால் அஜுவா ஈச்சப்பழம் சாப்பிட்டால் பாதுகாப்பு இருக்குதுன்னு வெறுமனே மருத்துவம் அல்ல, அது நபிகளாருடைய பிரார்த்தனையின் பரக்கத்தால் கிடைச்சது. அல்லாஹு அக்பர். நீங்கள் ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் எவ்வளவு அழகாக விளங்கப்படுத்துகிறாங்க. எனவே அன்பார்ந்த பிஜே அவர்களே, நீங்கள் தான் அறிவாளின்னு போகாமல் உங்களுக்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸுக்கு பாடுபட்ட ஒரு சமூகம் இருக்குது. உங்களை விட குர்ஆன் ஹதீஸை கரைத்து குடித்த ஒரு சமூகம் உலகத்தில் வாழ்ந்துட்டு போனிச்சுது. உங்களை விட ஆழமான துல்லியமான விளக்கங்களை கொடுத்த அறிஞர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களோட விளக்கத்தை பார்த்தாவது ஹதீஸுடைய பொறுமதியை விளங்குங்கண்டு மிக தாழ்மையாக நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கொள்கிறேன். பாருங்க, பிஜே அவர்கள் ஹத்தாபி இமாம் சொன்னதாக கொண்டு வரார். ஃபத்துஹுல் பாரி இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா ஹத்தாபி இமாம்ட கருத்தை பதிவு செஞ்சாங்க. இதை பிஜே எதுக்கு தெரியுமா கொண்டு வருவாரு?
இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள தேவல்லன்னு சொல்றதுக்கு கொண்டு வருவார். ஆனால் ஹத்தாபி இமாமுடைய கூற்று எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது? கஷ்ஃபுல் முஸ்கில் மின் ஹதீஸி சஹீஹைன் தெளிவாக வந்திருக்குது. அது பரக்கத்தால மருத்துவமானதுன்னு வந்திருக்கு. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? வத்திப்பு நௌஆனி, ஃபத்ஹுல் பாரியில சொல்றாங்க மருத்துவம்ன்றது 2 வகை. திப்புன் யூனான், யூனானிய வைத்தியம் ஒன்று இருக்குது. அது அவங்க மருத்துவத்துக்குன்னு சில ரூல்ஸ், ஒஹுவ கியாசி, ரூல்ஸ் வச்சு செய்வாங்க. இந்த இன்றைய ஆங்கில வைத்தியம் மாதிரி ஒரு வைத்தியம். வ திப்புல் அரபி வல் ஹிந்தி, இன்னொரு மருத்துவம் இருக்குது. அரபு சமூகம் கையாண்ட மருத்துவம், இந்தியாவில் இருந்து வந்த ஒரு மருத்துவ முறை. வஹுவ தஜாருபி, அது அனுபவ ரீதியாக வந்தது. விளங்குதா? ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி வந்தது. இப்படி ஒரு மருத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. வகான அக்ஸருமா யசிஃபுஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமன் யகூனு அலீலன் அலா தரீகதி திப்பில் அரபி. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மருத்துவம் எந்த வகையை சார்ந்தது தெரியுமா? அரபுகளுக்கிட்ட அனுபவ ரீதியா வந்த மருத்துவம் இருக்குதே, அந்த மருத்துவத்தை காட்டி தந்தாங்க. வமின்ஹு மா யகூனு, வமின்ஹு மா யகூனு, அந்த மருத்துவத்தில் சிலது இருக்குது. மிம்மத்தல அலைஹி பில் வஹ்யி, எதன் மூலம் வந்தது? ரசூலுல்லாஹ் அரபுகள்கிட்ட இருந்து அனுபவ ரீதியாக எடுத்து வந்ததல்ல, வஹ்யின் அடிப்படையில் வந்ததுன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். யாரு? ஹத்தாபி இமாம். அன்பார்ந்தவர்களே, ஹத்தாபி இமாமுடைய கூற்றை புரட்டி அடிச்சுத்தான் அஜுவா ஹதீஸையே மறுக்கலாம்ன்ற ஒரு சிந்தனை போக்க பின்னுக்கு வைப்பீங்க. நான் அதை உங்களுக்கு ஆடியோ போட்டு காட்டுறேன். ஆனால் ஹத்தாபி இமாம் எப்படி சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மருத்துவத்தில் அரபு சமூகத்துடைய அனுபவ ரீதியான மருத்துவம் இருக்கிறதோட ரசூலுல்லாஹ் வஹீன் அடிப்படையில் காட்டிய மருத்துவமும் இருக்குதுன்றாங்க. எதுக்கு? இந்த ஹப்பத்து சௌதா, கருஞ்சீரகம், அஜுவா சம்பந்தப்பட்ட செய்திக்கு. இது எங்கே வருது? நீங்கள் எந்த ஃபத்ஹுல் பாரியை காட்டி இந்த அஜுவா ஈச்சப்பழம் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை சில அறிஞர்கள் விமர்சிச்சிருக்கிறாங்க, நையாண்டி பண்ணியிருக்கிறாங்கன்னு பேசினீங்களோ, அதே ஃபத்ஹுல் பாரிகளுக்கு தான் எது வருது? இந்த கூற்று வருதுன்றத நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. பாருங்க, ஒரு சில அறிஞர்கள் இந்த மருத்துவத்தை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. வக்கால கைருஹு, இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, திப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருத்துவம் இருக்கிறதே, முத்தயக்கனுல் புர், அது சும்மா இல்லை, அது உறுதியாகவே நிவாரணத்தை கொண்டு வரும்ன்ற அளவுக்குள்ளது, சந்தேகத்துக்கிடமானது இல்லை. பிஜே என்ன சொல்ற? மருத்துவமா தூக்கி வீசுங்கன்ற மாதிரி பேசுறாரே. இந்த அறிஞர்கள் எப்படி பேசுறாங்க? ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மருத்துவம் சாதாரணமானதல்ல, அது உறுதியாகவே என்ன செய்யும்? நிவாரணத்தை ஏற்படுத்தும். லிசுதூரிஹி அனில் வஹ்யி, ஏனென்றால் அது ரசூலுல்லாஹ் மனிதன் என்பதை தாண்டி வஹ்யின் அடிப்படையில் பேசுகிற மருத்துவமும் இருக்குதுன்ற அடிப்படையில் அதை குணமடைகிற வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. மற்றவங்க சொல்கிற வைத்தியம் இருக்குதே, அதெல்லாம் என்னதான்? அனுபவ ரீதியாக வந்தது, கற்பனையில் வந்தது, அது குணம் கிடைக்கலாம், குணம் கிடைக்காம போகலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மருத்துவம் குணம் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வகது யதகல்லஃபு ஷிஃபாஉ அன் பஅதி மன் யஸ்தஅமிலு திப்பன் நுபுவா, நபிகளார் காட்டி தந்த மருத்துவத்தை பாவிக்கின்ற சில பேருக்கு உடனே குணம் கிடைக்காது. உடனே என்ன செய்யாது? குணம் கிடைக்காது. எதனால தெரியுமா? வதாலிக லிமானிஇன், அங்க ஒரு தடை ஒன்று இருக்குது. என்ன தடை தெரியுமா? காமபில் முஸ்தஅமிலி மின் தஅஃபி இஅ்திகாதி ஷிஃபாஇ பிஹி, அவர் குடிக்கிற நேரம், அந்த மருத்துவத்தை செய்கிற நேரம், இதில் குணம் கிடைக்கும்னு மன உறுதியோட செய்யல, அதனால குணம் கிடைக்காம போகலாம். வதலக்கிஹி பில் கபூல், அதை அவர் என்ன செய்யல? உள்ளத்தால ஏற்றுக்கல்ல, அதனால் அவருக்கு குணம் கிடைக்காம போகுது. வஅத்ஹருல் அம்ஸிலதி ஃபீ தாலிக, அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் எது தெரியுமா? அல் குர்ஆன். குர்ஆன்ண்டாங்க. அல்லாஹு அக்பர். ஏன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆனிலும் நாங்கள் மருத்துவத்தை வச்சிருக்கிறோம் என்றான். இவங்க சொல்றாங்க, இந்த அறிஞர் சொல்றாரு, இதற்கு மிகச்சிறந்த உதாரணம், சில மனிதர்களுக்கு குர்ஆன் ஓதினாலும் என்ன செய்யாது? குணம் கிடைக்காது. காரணம் என்ன தெரியுமா? அது ஹுவ ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், குர்ஆன் என்றது உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கு மருத்துவம் தான். ஆனாலும் வமஅதாலிக, அப்படி இருந்தாலும் ஃபகத் லா யஹ்சுனு லிபஅலின் நாஸி ஷிஃபாஉ சத்ரிஹி, சில மனிதர்களுக்கு என்னதான் குர்ஆன் வசனத்தை ஓதினாலும்
உள்ளத்தில் உள்ள நோய் இல்லாமல் போகாது. காரணம் என்ன? லிகுசூரிஹி ஃபில் இஅ்திகாதி, குர்ஆன் அவர் சரியாக நம்பல்ல. வத்தலக்கி பில் கபூல், சரியா அதை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹு அக்பர், எந்த அளவு விளங்கப்படுத்துறார். எனவே ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மருத்துவம் சாதாரணமாக செய்யக்கூடாது. இதில் ஆழமான நம்பிக்கை இருக்கணும். ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க, வஹீயின் அடிப்படையில் வந்ததுன்னு நம்பி நீங்க செய்யுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் உறுதியாக குணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இதுதான் அவங்க சொல்றாங்க. தேனை குடிச்ச நேரம் எப்படி வந்துச்சு? 3 தடவை குடிச்சு வரல, 4வது தடவை ரசூல் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சதக்கல்லா, அல்லாஹ் உண்மையை சொல்லிவிட்டான். வகதப பத்னு அஹீக, உங்களோட சகோதரன் வயிறு போய் சொல்லுது உண்டு. அல்லாஹ் உண்மையை சொல்லுகிறான்னு சொன்னதோட ஒரு நம்பிக்கை வருமா இல்லையா? நம்பிக்கை வந்துச்சு, குடிச்சார், நோய் குணமாகிச்சு. எனவே இது வெறுமனே மருத்துவம் என்பதை தாண்டி நபிகளார் காட்டி தந்தது வஹியுடன் கலந்த ஒரு மருத்துவம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அதே ஃபத்ஹுல் பாரியில 10வது பாகம் அதே 170வது பக்கத்தில் அழகா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வகால இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஃபீ வஸ்ஃபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அஸல், ரசூலுல்லாஹ் அந்த மனிதருக்கு என்ன செஞ்சாங்க? தேனை குடிக்க கொடுத்தாங்க தானே. தேனை குடிக்க கொடுத்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்யல? 3 தடவை குடிச்சு குணமாகல. ஏன் குணமாகலன்றதுக்கு 4 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. 4 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுதுன்னு அழகா விளங்கப்படுத்துற அவங்க சொல்றாங்க. அன்னஹு ஹமலல் ஆயத்தை, தேனை குடிக்க வேண்டும் நோய்க்கு நிவாரணம் என்ற அந்த வசனத்தை அலா உமூமிஹா ஃபி ஷிஃபா, எப்படி புரிஞ்சுக்கொண்டாங்களாம்? பொதுவாகவே நோயை குணப்படுத்தும்னு புரிஞ்சு கொண்டாங்களாம். பிஜே என்ன தெரியுமா சொல்லுவார்? தேனில் பொதுவாக மருத்துவம் இருக்குன்னு வரலையாம், ஏதோ ஒரு மருத்துவம் இருக்குன்னு வந்தீங்க, அதனால் குடிச்சு பார்க்கலாமா. ஆனால் அஜ்வா ஈச்சப்பழத்தில் 100க்கு 100 மருத்துவம், அதுவும் விஷத்துக்கும் சூரியத்துக்கும் வந்திருக்கு, அதனால் ஏற்றுக்கொள்ளையில தான். ஆனால் இவங்க எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அதை எப்படி விளங்கி இருப்பாங்க? ஃபி உமூமிஹா ஃபி ஷிஃபா, நோயை குணப்படுத்தும் என்பதை பொதுப்படையாக விளங்கி இருக்கிறாங்க. வ இலா தாலிக அஷார பிகௌலிஹி சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மையை சொல்லிவிட்டான் என்பதை கொண்டு ரசூலுல்லாஹ் அதைத்தான் நாடினாங்கன்னு யார் சொல்கிறா? இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவங்க அழகாக விளங்கப்படுத்துறதை நாங்கள் பார்க்கலாம். ஃபி கௌலிஹி ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனிதர்களுக்கு மருத்துவம் இருக்குது. ஒரு நோயை சொன்னால் கூட அந்த நோய்க்கு மட்டும் குடிச்சு பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மருத்துவம் இருக்குதுன்றது விசாலமான அர்த்தங்க. பிஜே விளங்கின மாதிரி கிடையாது. வேண்டிய நோய்க்கு பயன்படுத்தி பார்க்கலாம். ஒரு அஜ்வா ஈச்சப்பழத்தை எதுக்கு மட்டும்தான்? விஷத்துக்கும் சூனியத்துக்கும் மட்டும்தான். ஆனால் தேனுன்றது வேண்டிய நோய்க்கு நீங்கள் கூட. அன்பார்ந்தவர்களே, இதே இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வச்சுட்டு குர்ஆன் சொல்லித்தர மருத்துவம்னு தேனை குடிங்க, அஜ்வா ஈச்சப்பழத்தை சாப்பிடுங்க. உங்களோட உடம்புக்கு என்ன வைரஸுகள் என்ன இன்ஃபெக்ஷன்கள் இருந்தாலும் அது போகிறதுக்கு அது என்ன செய்யும்? காரணமாக இருக்கும். அஜ்வா என்ன ஹப்பத்து சௌதா, கருஞ்சீரகத்தை வாயில் போட்டு சப்புங்க, என்ன இது இருந்தாலும் என்ன செய்யும்? அது குணமாகிற அந்த நம்பிக்கை தான் முக்கியம் உண்டு. இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவங்க அழகா விளங்கப்படுத்தி 4 கருத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த முதலாவது கருத்து தான் பலமானதுன்னு என்ன செய்கிறாங்க? ஃபத்ஹுல் பாரியில் அழகாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் அஜ்வா சம்பந்தப்பட்ட ஹதீஸை புரிந்து கொண்டால், அறிஞர்கள் எப்படி இதை அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறாங்கன்றதை விளங்கி கொண்டால் அழகாக என்ன செய்யலாம்? ஹதீஸை ஏற்று எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம். எனவே நம்பிக்கை தான் இங்கே முக்கியம். நம்பிக்கை கெட்டவர்கள் என்ன செஞ்சிருவாங்க? ஹதீஸை தூக்கி வீச ஆரம்பிச்சிருவாங்கன்ற பகுதியை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. எனவே டெஸ்ட் பண்ணலாமா? டெஸ்ட் பண்ண போகக்கூடாது. அதுக்கு ஏன்ன்றதையும் சொன்னோம். அஜ்வா ஈச்சப்பழம் சாப்பிட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் அதனுடைய தாக்கம் வர அல்லாஹ் நாடினாதான் என்ன செய்யும்? எது மாதிரி? தேனை குடித்து 3 தடவை குணமாகாத மாதிரியும் 4வது தடவை அல்லாஹ்வுடைய நாட்டம் சேருகின்ற பொழுது குணமாகியது மாதிரின்ற பகுதியை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தேனி சம்பந்தப்பட்ட வசனத்தை பேசுகிற நேரம் இப்போ நாங்கள் ஒரு வாதம் ஒன்று வைக்கிறோமே. என்ன வாதம் வைக்கிறோம்? அஜ்வாவை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்களே, அது மாதிரி தேனையும் டெஸ்ட் பண்ணலாம் தானே? இன்றைக்கு நீங்கள்
ஒரு வயிற்றுப்போக்குள்ள ஒரு நோயாளியை கொண்டு வச்சு ஒரு காஃபிர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, பிஜேட்ட சொல்கிறேன், ஒரு காஃபிர் ஒரு மாற்று மதத்தவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் வயிற்றுப்போக்குள்ள ஒரு டெங்கு நோயாளி அல்லது வாந்தி பேதி நோயாளி ஒருத்தரை கொண்டு பக்கத்தில் வைக்கிறேன், நீங்கள் அல்லாஹ் சொன்ன மாதிரி என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் கொடுத்த மாதிரி தேனை குடிக்க கொடுக்கணும். நோய் குணமாவிச்சுதுன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன். நோய் குணமாவட்டு நீங்கள் ஹதீஸை தூக்கி வீசணுன்னு பல பரீட்சை செய்ய சொன்னால் செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க உடனே? நம்பிக்கை சார்ந்தது. பிஜே அவர் ஆடியோவில் சொல்கிறாரு, வீடியோவில் சொல்கிறாரு, அது நம்பிக்கை சார்ந்தது, நம்பிக்கையை பொறுத்து குணமாகும். இதே தான் அஜ்வா ஈச்சப்பழத்துக்கும். ஆனால் இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, தேனை லெப்பில் கொடுத்து என்ன செய்வோமா, டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, இன்றைய வைத்தியர்கள் மருத்துவம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களாம். அதே மாதிரி ஈத்தப்பழத்தையும் கொடுத்து பாருங்க, ஈத்தப்பழத்தையும் கொடுத்து பாருங்க. அவங்க இல்லைன்றாலும் நான் என்ன செய்வோம், மறைவான நம்பிக்கை, அல்லதீன யுமினூன பில் கைப், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவன் வஹியோட தான் பேசுவாங்க. இப்னுல் ஜௌசி, அல் ஹத்தாபி போன்ற அறிஞர்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டவங்களே என்ன, அது வஹியோட சம்பந்தப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய பரக்கத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னதுனால இன்றைய வைத்திய உலகமே இதில் மருத்துவமே இல்லைன்னு சொல்லட்டும், நாங்கள் அல்லாஹ்வோட வஹி ஹதீஸ் அதில் நம்பிக்கை வச்சு என்ன செய்வோம், சாப்பிடுவோம். எனவே இங்கே நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறது லெப்பில் போய் டெஸ்ட் பண்ணுங்கன்றதல்ல. அதில் ஒரு நிவாரணம் இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. அதில் அப்படியே நிரூபணமாகும். உனக்கு என்ன டெஸ்ட் பண்ணணுவா, எந்த லேபு கூட்டி போகணும், தேனை கொண்டு போகிறேன், அதில் ஷிஃபா இருக்குதான்னு கேட்போம் வா. அதில் ஒரு நிவாரணம் இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. அதில் அப்படியே நிரூபணமாகும். உனக்கு என்ன டெஸ்ட் பண்ணணுவா, எந்த லேபு கூட்டி போகணும், தேனை கொண்டு போகிறேன், அதில் ஷிஃபா இருக்குதான்னு கேட்போம் வா. இன்னதுக்கு நீ வயிற்று வலிக்கு கூட தலைவலிக்குன்னு கேட்கக்கூடாது. அப்படி இங்கே சொல்லப்படலை. எந்த நோய்க்குன்னு சொல்லப்படலை. அல்லாஹ் என்ன செய்யலை, எந்த விஷம்னு சொன்னீங்க அந்த மாதிரி அந்த குர்ஆன் வசனம் இல்லை. எப்படி இருக்குது, ஃபீஹி ஷிஃபாஉன், அதில் ஒரு நிவாரணம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு தான் நம்ம கேட்டோம், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விஷம் குடிச்சு காட்டுன்னு கேட்குறோம். அதுக்கு தான் நம்ம கேட்டோம், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விஷம் குடிச்சு காட்டுன்னு கேட்குறோம். அதுக்கு தான் நம்ம கேட்டோம், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விஷம் குடிச்சு காட்டுன்னு கேட்குறோம். அதுக்கு தான் நம்ம கேட்டோம், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விஷம் குடிச்சு காட்டுன்னு கேட்குறோம். விஷம் குடிச்சு காட்டுனுங்க இருக்குதான்னு, குடிச்சு காட்டணுன்னு தான் இருந்தால் தான் ஏற்றுக்குருவீங்களா? விஷம் குடிச்சு காட்டுனுங்க இருக்குதான்னு, குடிச்சு காட்டணுன்னு தான் இருந்தால் தான் ஏற்றுக்குருவீங்களா? விஷம் குடிச்சு காட்டுனுங்க இருக்குதான்னு, குடிச்சு காட்டணுன்னு தான் இருந்தால் தான் ஏற்றுக்குருவீங்களா? குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வஹி தான், ஹதீஸும் ரசூலுல்லாஹ் சொந்தமாக பேச மாட்டாங்க தான். குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வஹி தான், ஹதீஸும் ரசூலுல்லாஹ் சொந்தமாக பேச மாட்டாங்க தான். ஆனாலும் இரண்டுடைய நம்பகத்தன்மையில் வித்தியாசம் இருக்கிறது. இந்த கையில் விஷத்தை வச்சுக்கிட்டு இந்த கையில் அஜ்வா ஈச்சப்பழத்தை கொடுத்து இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டுட்டு நீ என்ன பண்ணணும், இந்த நஞ்சை குடிக்கணும், நீ உயிர் வாழ்ந்தா ஹதீஸை நம்புவோம்னு டெஸ்ட் பண்ணுறீங்களே, இதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஒரு வயிற்றுப்போக்குள்ள நோயாளியை கொண்டு வரணும், ஆனால் உங்கள்கிட்ட வயிற்றுப்போக்கும் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க வயிற்றுப்போக்கு மட்டுமல்ல எல்லா நோய்க்கும் மருந்துன்ற மாதிரி சொல்கிறீங்களே, இந்த நோய்க்கு தாண்டு வரலன்றீங்களே. அப்படி சொன்ன நீங்கள் என்ன சொன்னீங்க, எந்த ஒரு நோயாளியை கொண்டு வச்சாலும் தேனை குடிக்க கொடுக்கணும். நோய் குணமாவினா குர்ஆன் வசனத்தை ஏற்றுக்கொள்வோம், நோய் குணமாவலண்டா குர்ஆன் இப்படி ஒட்டுக்கொள்வோமா? ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்? குர்ஆன் வஹி. நாங்கள் சொல்லுவோம் குர்ஆனும் வஹி, பிஜே ஆரம்பத்தில் சொன்னோம் அதே வார்த்தையை சொல்லுவோம், குர்ஆனும் வஹி ஹதீஸும் வஹி. ஆனால் போட்டு என்ன செய்ய மாட்டோம், குர்ஆனையும் ஹதீஸையும் வேறுபடுத்தி மறுக்க மாட்டோம். குர்ஆனிலே தேன் என்ற மருத்துவத்தை நம்புவோம் மாதிரி, குர்ஆன் என்ற மருத்துவத்தை நம்புறத மாதிரி ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மருத்துவங்களை நாங்கள் என்ன செய்வோம், நம்புவோம் என்ற பாடத்தையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இது நாங்கள் அஜ்வா ஈச்சப்பழம் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க பிஜே, இந்த நாங்கள் கேட்குறோம் தானே, தேனை குடிக்க கொடுத்தாங்க தானே ரசூலுல்லாஹ், ஒருக்கா கொடுத்தாங்க, 2 தடவை 3 தடவை குணமாகல. ஏன் அது குணமாகல? அப்போ அதை வச்சு தான் நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வோட நாட்டம் இல்லாத வரைக்கும் எதை கொடுத்தாலும் குணமாகாது. அது அல்லாஹ் காட்டி தந்த மருத்துவமும் சரி, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மருத்துவமும் சரி, உலகத்துள்ள மருத்துவமும் சரி, இதுதான் பொது விதி. சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருண்டா, வயிற்று வலிக்குண்டு ஹதீஸில் வரல, ரசூலுல்லாஹ் அவங்களாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனிதனுக்கு கொடுண்டு அல்லாஹ் வஹீயில் சொல்லி இருப்பான். எப்படி சொல்றாரு? தேனை ரசூலுல்லாவா குடிக்க கொடுக்கலையா, என்னவா? ஏண்டா தேனுக்கு குடிக்க, இந்த வயிற்று வலிக்கு குடிக்க கொடுங்கன்னு குர்ஆன்ல வரலையே, ஏதோ ஒரு மருத்துவம் இருக்குன்னு தானே வந்திருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் வயிற்று வலிக்கு கொடுத்தாங்க?
அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணுமே தப்புறத்துக்கு. அதுக்கு சொல்றாரு, வயிற்று வலிக்கு என்று ஹதீஸ்ல வரல, அந்த மனிதனுக்கு கொடு என்று அல்லாஹ் வஹீயில் சொல்லி இருப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் வஹீல சொல்லி இருக்கிறான், எங்க ஹதீஸ்ல வருது? ஹதீஸ்ல வரல. இவரா என்ன பண்றது? அவர் ஏற்றுக்கொண்டாச்சு தானே, அதை நியாயப்படுத்த என்னமும் பேசுவார். அதே போல பாருங்க, வஹீயில் சொன்னால் என்பதற்கு எங்க ஆதாரம்னு கேட்டா, அப்படி சொல்லி என்ன 3 தடவை குணமாக இல்லையே, இப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? அல்லாஹ் சொல்லி இருந்தா ஒரு தடவையோட குணமாக இருக்கணுமே, அப்ப ஏன் 3 தடவை குடிக்க கொடுத்து குணமாவல்ல? எனவே வஹீல கொடுத்தாங்கன்றது என்ன இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ரசூலுல்லாஹ் குடிக்க கொடுத்தாங்க. அதே போல பாருங்க, அல்லாஹ் கொடு என்றால் உண்மையா இருக்கணும், ஏதோ ஒரு நிவாரணம் இருக்கு என்று தானே சொல்லி இருக்கிறான்ன்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? வயிற்று வலிக்கு அதுல இல்ல, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ் வஹி அறிவிச்சு இந்த மனிதனுக்கு கொடுன்னு சொல்லி இருக்கணும். இப்ப என்ன சொல்றாரு? அடுத்த கட்டம், அல்லாஹ் கொடுன்னு சொன்னா உண்மையா குணமாவி இருக்கணும், ஆனா அல்லாஹ் ஏதோ ஒரு நிவாரணம் இருக்குன்னு தானே சொல்லி இருக்கிறான் அப்படின்னு என்ன செய்யறார்? முன்னுக்கு பின் முரணாக பேசி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்றது வஹி, அல்லாஹ் சொல்றது வஹி. வஹினா கண்டிப்பா தேன்ல சிவா இருக்குது, வஹினா கண்டிப்பா தேன்ல சிவா இருக்குது. ஒரு ஆள் தேன் குடிச்சார்ல, அதில் அல்லாஹ் உண்மை சொல்றான், உன் வயிறு தான் பொய் சொல்லுதுன்னு ஒரு ஹதீஸ் சொன்னோம்ல. 4 தடவை குடிச்சாருன்னு, 3 தடவை குடிச்சார், வயிற்று போக்கு நிற்கல. வஹினா கண்டிப்பா தேன்ல சிவா இருக்குது. ஒரு ஆள் தேன் குடிச்சார்ல, அதில் அல்லாஹ் உண்மை சொல்றான், உன் வயிறு தான் பொய் சொல்லுதுன்னு ஒரு ஹதீஸ் சொன்னோம்ல. 4 தடவை குடிச்சாருன்னு, 3 தடவை குடிச்சார், வயிற்று போக்கு நிற்கல. வஹினா கண்டிப்பா தேன்ல சிவா இருக்குது. 4வது தடவை குடிச்சா நின்றுச்சுன்னு வருதில்ல, அது இந்த வசனத்தை சொல்லுன்னு எடுக்க இயலாது. ஏன்னு கேட்டால் இந்த வசனம் வயிற்று போக்கு கூடுன்னு சொல்லவே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க குணமாகலண்டா, அல்லாஹ் அறிவிச்ச வஹீல குளறுபடியா அல்லது ரசூலுல்லாஹ் கொடுத்ததுல குளறுபடியான்னு சிந்திச்சு பாருங்க. நாங்க என்ன சொல்லுவோம்? சுருக்கமான வார்த்தை, அல்லாஹ் வஹீல மருத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டான், அல்லாஹ்ட நாட்டம் என்ன செய்யலை, 3 தடவை வரல, 4வது தடவை வந்துட்டுது, அந்த மனிதருக்கு மட்டும் சிபாரிசு செய்யப்பட்ட விடயம். இப்போ நாங்கள் கேட்போம், அப்போ எங்களுக்கு டெஸ்ட் பண்ண இல்லாதான்னு கேட்டால் உடனே என்ன பதில்? அது அந்த மனிதருக்கு மட்டும் சொந்தமானதுன்னு என்ன பண்ணுறாரு? மழுப்பிட்டு போகிறார். அந்த விஷயம் அந்த மனிதருக்கு தேன் கொடுக்க சொல்லி அல்லாஹ் வஹீல சொல்லியிருப்பான், அதில் ஒரு நிவாரணம் இருக்குன்னு தான் சொல்லுகிறது. அந்த விஷயம் அந்த மனிதருக்கு தேன் கொடுக்க சொல்லி அல்லாஹ் வஹீல சொல்லியிருப்பான். அப்போ அல்லாட்டிருந்து இந்த மனுஷர் கூட நோயை முறையிட்ட உடனே அவருக்கு தேன் கொடுன்னு அல்லாட்டிருந்து வஹி வந்திருக்கும். அப்போ அல்லாட்டிருந்து இந்த மனுஷர் கூட நோயை முறையிட்ட உடனே அவருக்கு தேன் கொடுன்னு அல்லாட்டிருந்து வஹி வந்திருக்கும். அப்போ வேறு வகையில் சொல்லியிருக்கலாம். அந்த நோய் அந்த மனிதருக்கு மட்டும் சொன்ன ஒரு விஷயம், அல்லாஹ் அந்த மாதிரி சொல்லி இருந்தால் தானே இதை சொல்ல முடியும். அல்லாஹ் அப்படி குர்ஆனில் சொல்லவே இல்லையே, அப்போ வேறு வகையில் சொல்லியிருக்கலாம். அந்த நோய் அந்த மனிதருக்கு மட்டும் சொன்ன ஒரு விஷயம். அன்பார்ந்தவர்களே, சாலிம் அவர்கள் பால் குடித்த ஹதீஸ், அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? அது சாலிமுக்கு மட்டும் சொந்தமானது. ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்களே ஃபத்வா கொடுத்தாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஆனா உம்மு சலமா போன்ற மனைவிமார் என்ன சொன்னாங்க? அது சாலிமுக்கு மட்டும் சொந்தமானது. அப்படி சொல்லக்கொள்ள பிஜேயின் ஆதரவாளர்களும் என்ன கேட்டாங்க? சாலிமுக்கு மட்டும் சொந்தம்ன்றதுக்கு எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்டாங்க. இங்க தேன்பாணி கொடுத்த ஹதீஸ்ல பிஜே என்ன சொல்றாரு? அது அந்த மனிதருக்கு மட்டும் சொந்தமானதுன்னு சொல்றாரு. இதுக்கு எங்க ஆதாரம்? வஹீல் அல்லாஹ் அறிவித்திருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க ஆதாரம்னு கேட்டா அதுக்கெல்லாம் என்ன இல்லை, அவர் ஏற்றுக்கொண்டதை நியாயப்படுத்த வஹீல் சொல்லியிருப்பான்டுவாங்க. நாங்க சொன்னா என்ன ஆதாரம் கேட்பாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசி வழிகட்டு போனவர் தான் யார்? பிஜே என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக பிஜே அவர்கள் இந்த ஹதீஸில் உட்டடிக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கு. எப்பொழுதுமே பிஜே கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் ஒன்று இருக்குதுன்னா, பிஜேட இயல்பு குணம் என்ன? உட்டடிக்கிற பழக்கம், தத்லீஸ் பண்ற பழக்கம், இருட்டடிப்பு செய்கிற பழக்கம். எப்படி அடிக்கிறாருன்னு பாருங்க. அஜ்வா ஹதீஸ சொல்லும் பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு குறிப்பும் சொல்லுவார். என்னென்னா, உமையாக்களில் வந்த ஆட்சியாளரில் நல்ல ஆட்சியாளர் என்று போற்றப்பட்டவர். ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஹதீஸை மறுக்கிற மாதிரி ஒரு வாசகம் வந்துட்டு உடனே தூக்கி பிடிச்சிக்கிட்டார். நான் சொன்னேன், இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ், ஹத்தாபி இமாமுக்கெல்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி விளங்க பாயிண்ட் கிடைச்சா நல்ல அறிஞர்கள், மாமேதைகள். அது இல்லாத புகாரி முஸ்லிம் இவங்கெல்லாம் யாரு அப்படி துட்டுக்கு விளங்குதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆள் தான்.
பாருங்க, முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் வருது 1442. நான் உங்களுக்கு பிஜே என்ன சொல்றது ஆடியோ போட்டு காட்டுவேன். இந்த அஜ்வாங்கிற ஹதீஸ் வந்து பல இடங்களில் வருது. முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் 1442 வருது. எல்லாமே சாத் இப்னு அபி வக்காஸ் அறிவித்ததாகத்தான் வருகிறது. அவரிடமிருந்து ஆமீர் என்பவர் ஆமீர்னா யாருன்னு கேட்டால் அவருடைய மகன், சாத் இப்னு அபி வக்காஸுடைய மகன். எல்லா நூல்கள்லையும் அவர் அறிவித்ததான் வருகிறது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலம், அந்த இஸ்லாமிய கலீஃபாக்களில் ஒரு நல்ல கலீஃபான்னு சொல்கிறாங்கல்ல, உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலம், அந்த இஸ்லாமிய கலீஃபாக்களில் ஒரு நல்ல கலீஃபான்னு சொல்கிறாங்கல்ல, உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலம், அந்த இஸ்லாமிய கலீஃபாக்களில் ஒரு நல்ல கலீஃபான்னு சொல்கிறாங்கல்ல, அவருடைய காலத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஆமீர் இப்னு சாதுங்கிறவர் வந்து மதீனாவுடைய ஆளுநராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து 7 பேரிச்சம்பழம் திண்டால் அது வந்து எந்த ஒரு விஷமும் அன்றைய தினம் சாயந்தரம் ஆகிற வரைக்கும் கேடு செய்யாதுங்கிறத ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிறார். சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் கேட்டுட்ருக்கிறார். இப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்க, உன்னுடைய ஆமீரே கவனமாயிரி, மாத்து ஹத்திதான் ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி என்ன அறிவிக்கிற? அப்போ இதை சொல்கிற ரசூலா வந்தான்னு கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு, இவர் இந்த செய்தியை சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் கேட்குறாரு, ஆமீரே மாத்து ஹத்திதான் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பற்றி நீ என்ன அறிவிக்கிறாய் என்பதை கவனமாக பேசு, ரசூலுல்லாஹ் விஷயமாக பேசுகிறாய். அவருக்கு அந்த செய்தியை கேட்டவுடனே ரசூல் சொல்ல மாட்டாங்கன்னு வழங்க தெரிஞ்சிக்கலாம். அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு, நான் வந்து இப்போ சாது எங்கள் வாப்பா பேரை நான் போய் சொல்லுவேன்னா, எங்கள் வாப்பா ரசூலுல்லாஹ் பேரில் போய் சொல்லுவாங்களான்னு ஒரு பதில் அவர் சொன்னான்னு வருது. அது கிடக்கட்டேன். இது ஏன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்து வாப்பாட்ட தான் கேட்டுருந்தானே சொல்கிறாரு, தெரிஞ்சு தானே இருக்குது. தெரிஞ்ச பிறகு தானே அவர் கேட்குறாரு அந்த வார்த்தை. என்ன கேட்குறாரு, நீ என்னப்பா ஹதீஸ்ன்னு இது ஹதீஸாப்பா இது அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் பற்றி என்ன அறிவிக்கிறாய்? இதான் பார்வை. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய பார்வை என்ன, இது ரசூல் எந்த விஷமுன்னா இது அப்படி அது சாத்தியம் இல்லையே, விஷத்தை குடிக்க சொல்கிற மாதிரில இருக்குது, இது தவறான மிஸ்கைட் பண்ணுற மாதிரில இருக்குது, மக்களை தப்பான வழிகாட்டுற மாதிரில இருக்குது. தெரிஞ்ச பிறகு தானே அவர் கேட்குறாரு அந்த வார்த்தை. என்ன கேட்குறாரு, நீ என்னப்பா ஹதீஸ்ன்னு இது ஹதீஸாப்பா இது அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் பற்றி என்ன அறிவிக்கிறாய்? இதான் பார்வை. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய பார்வை என்ன, இது ரசூல் எந்த விஷமுன்னா இது அப்படி அது சாத்தியம் இல்லையே, விஷத்தை குடிக்க சொல்கிற மாதிரில இருக்குது, இது தவறான மிஸ்கைட் பண்ணுற மாதிரில இருக்குது, மக்களை தப்பான வழிகாட்டுற மாதிரில இருக்குது. தெரிஞ்ச பிறகு தானே அவர் கேட்குறாரு அந்த வார்த்தை. என்ன கேட்குறாரு, நீ என்னப்பா ஹதீஸ்ன்னு இது ஹதீஸாப்பா இது அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் பற்றி என்ன அறிவிக்கிறாய்? இதான் பார்வை. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய பார்வை என்ன, இது ரசூல் எந்த விஷமுன்னா இது அப்படி அது சாத்தியம் இல்லையே, விஷத்தை குடிக்க சொல்கிற மாதிரில இருக்குது, இது தவறான மிஸ்கைட் பண்ணுற மாதிரில இருக்குது, மக்களை தப்பான வழிகாட்டுற மாதிரில இருக்குது என்ற காரணத்தினால தானே அது கேட்டிருக்காரு. முஸ்னத் அஹ்மதில் 1442 வருகிறது. நீங்க ஹதீஸை பாருங்க. இப்படி ஆமிர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் என்ன செய்கிறாங்க, இந்த ஈத்தம்பழம் அஜ்வாயிச்ச பழம் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆமிர் இப்னு சஅத்ன்றவங்க அவங்களோட மகன் வாராங்க, வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க மதீனால கவர்னராக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த அஜ்வாயிச்ச பழ ஹதீஸை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க, நல்ல ஹதீஸை பாருங்க. மண் அக்கல சபஅ தமராத்தின் அஜ்வத்தின் மின் பைனி லாபத்தையில் மதீனா, மதீனாவுடைய அந்த மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள அஜ்வா ஈச்சப்பழத்தில் 7 ஈத்தம்பழங்களை யாராவது சாப்பிட்டால், நல்ல ஹதீஸை விளங்கிக்கங்க, லம் யதுர்ரஹு யௌமஹு ذلك ஷைஉன், அவருக்கு எதுவும் தீங்கை ஏற்படுத்தாது. எப்படி ஹதீஸ்ல வருது, புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ் எப்படி வந்துச்சு, லம் யதுர்ரஹு சும்முன் வலா சிஹ்ருன், விஷமோ சூனியமோ பலிக்காது. அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ்ல எப்படி வருது, லம் யதுர்ரஹு யௌமஹு ذلك ஷைஉன், என்னன்னு வரல, எதுவும் தீங்கை ஏற்படுத்தாது. அது பூரானா இருக்கலாம், அது நட்டுவக்காளியா இருக்கலாம், அது பாம்பா இருக்கலாம், விளங்குதா, எதுவும் பலிக்காது. இதை சொல்லும் பொழுது உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவங்க கேட்டாங்களாம். ஃபக்கால உமர் உந்துர் யா ஆமிர் மா துஹத்திது அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமிரே நீ ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து ஹதீஸ் அறிவிக்கிறாய், நல்லா பார்த்து சொல்லு அப்படின்ட்டாங்களாம். உடனே அஷ்ஹது மா கதபுத்து அலா சஅத், என்னுடைய வாப்பா சஅதுட விஷயத்தில் நான் போய் சொல்லவும் இல்லை, எங்களோட வாப்பா சஅது ரசூலுல்லாஹ் விஷயத்தில் போய் சொல்லவும் இல்லை,
ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டு சஅது சொல்ல என் வாப்பா சொல்வதை கேட்டு நான் உண்மையாகத்தான் சொல்றேன் என்று அஹ்மதுல ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை சொன்ன பிஜே எப்படியெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. பிஜேயின் இருட்டடிப்பு என்ன சொல்றாரு பாருங்க. பிஜே சொல்றாங்க, என்னப்பா இது ஹதீஸாப்பா? யார் கேட்டாராம்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க ஆமீர் அவங்கள பார்த்து கேட்டாங்களா, என்னப்பா இது ஹதீஸாப்பா, என்னப்பா இது ஹதீஸாப்பா? இதுதான் பார்வை. தெரிஞ்ச பிறகு தானே அவர் கேட்குறாரு அந்த வார்த்தை. என்ன கேட்குறாரு? நீ என்னப்பா ஹதீஸ்ன்னு இது ஹதீஸாப்பா இது அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் பற்றி என்ன அறிவிக்கிறாய்? இதுதான் பார்வை. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய பார்வை என்ன? இது ரசூல் எந்த விஷமன்னா இது அப்படி அது சாத்தியம் இல்லையே, விஷத்தை குடிக்க சொல்கிற மாதிரில இருக்குது. இது தவறான மிஸ்கைட் பண்ணுற மாதிரில இருக்குது, மக்களை தப்பான வழிகாட்டுற மாதிரில இருக்குது. தெரிஞ்ச பிறகு தானே அவர் கேட்குறாரு அந்த வார்த்தை. என்ன கேட்குறாரு? நீ என்னப்பா ஹதீஸ்ன்னு இது ஹதீஸாப்பா இது அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் பற்றி என்ன அறிவிக்கிறாய்? இதுதான் பார்வை. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய பார்வை என்ன? இது ரசூல் எந்த விஷமன்னா இது அப்படி அது சாத்தியம் இல்லையே, விஷத்தை குடிக்க சொல்கிற மாதிரில இருக்குது. இது தவறான மிஸ்கைட் பண்ணுற மாதிரில இருக்குது, மக்களை தப்பான வழிகாட்டுற மாதிரில இருக்குது. தெரிஞ்ச பிறகு தானே அவர் கேட்குறாரு அந்த வார்த்தை. என்ன கேட்குறாரு? நீ என்னப்பா ஹதீஸ்ன்னு இது ஹதீஸாப்பா இது அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் பற்றி என்ன அறிவிக்கிறாய்? இதுதான் பார்வை. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய பார்வை என்ன? இது ரசூல் எந்த விஷமன்னா இது அப்படி அது சாத்தியம் இல்லையே, விஷத்தை குடிக்க சொல்கிற மாதிரில இருக்குது. இது தவறான மிஸ்கைட் பண்ணுற மாதிரில இருக்குது, மக்களை தப்பான வழிகாட்டுற மாதிரில இருக்குது என்ற காரணத்தினால தானே அது கேட்டிருக்காரு. முஸ்னத் அஹ்மதுல 1442 வருகிறது. யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமையாக்களில் வந்து சிறந்த ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்களே, அவர் பார்த்த பார்வை தான் அவர்களின் பார்வை. என்ன அதை கூட இவர் 1300 வருஷத்துக்கு பின்னால் வந்து நின்றுக்கிட்டு அவர் என்ன கோணத்தில் ஹதீஸ் பார்த்தாருன்னு சொல்றார். அவர்களின் பார்வை என்ன தெரியுமா? எந்த விஷமும் என்றால் சாத்தியம் இல்லையே. நபி அவர்கள் சொல்லுவார்களா? விஷத்தை குடிக்க சொல்ற மாதிரி தானே இருக்குது, மிஸ்டு கைடு பண்ற மாதிரி இருக்குதே, மக்களுக்கு தப்பா வழிகாட்டுற மாதிரி அல்லவா இருக்குது என்ற காரணத்தினால தான் என்னப்பா ஆமீர் ஹதீஸா சொல்றாயின்னு கேட்டாங்களாம். பிஜே புரிஞ்ச அதே கோணத்தில் யார் புரிஞ்சாங்களாம்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் புரிஞ்சாங்கண்டு ஹதீஸ பிஜே பார்க்காம போய் சொல்றாரு, புழுகிறாரு. யார விஷயத்தில் சொன்னாரு? ஏற்கனவே முஸ்லிம் இமாம் கொண்டாங்க அபு வாயில் புழுகிட்டார். அபு வாயில் நம்பகமான அவர் புழுகல்ல. பிஜே என்ன செய்யறார்? அஹ்மதுல வர ஹதீஸ் புழுகிட்டு போறாரு. அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ்ல சூனியம் விஷம் வரல. எப்படி வருது? லம் யதுர்ரஹு யௌமஹு ذلك ஷைஉன், எதுவும் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் காலத்துல தான் ஹதீஸ்கள் தொகுக்கப்படுது. அவரும் துல்லியமா ஹதீஸ்களை இனம் காணக்கூடியவராக இருந்தார். அடே புகாரி முஸ்லிம் எல்லா அறிஞர்களும் சூனியமும் விஷமும் பலிக்காது என்று சொல்லும் பொழுது ஆமீர் என்ன சொல்றார்? எதுவும் பலிக்காதுன்னு பொதுவா சொல்றாரு என்ற சந்தேகத்தில் என்ன செஞ்சிருக்கலாம் கேட்டு. இது அறிவிப்பாளர்கள்ட்ட என்ன செய்யும்? வார்த்தை மாற்றங்கள் வரும். இது ஹதீஸ் அறிவிப்புல என்ன செய்யாது? பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா பிஜே என்ன தெரியுமா சொல்றாரு? பாத்தீங்களா, சூனியமும் விஷமும் பழிக்காதுன்னு ஹதீஸ்ல வாரதுனால உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க ஆச்சரியத்தோட கேட்டாங்கன்னு என்ன பண்றாரு? ஹதீஸ்ல இல்லாததை ஹதீஸ்ல வார மாதிரி சொல்றாரு. எனவே அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் பிஜேயை பத்தி விளங்குங்க. பிஜேயை கண்ணை மூடிக்கொண்டு பிஜேக்கு பின்னால போற அந்த மக்களுக்கு நான் சொல்றேன், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் கேட்டதுக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒன்று என்ன? ஹதீஸுகள் தொகுக்கப்படுற காலம், துல்லியமா ஆய்வு செய்யப்படுற காலம். பிஜே மாதிரி தூக்கி வீசுற காலம் அல்ல. அதனால் அவங்க ஆமீர் சொல்லும் பொழுது கேட்டாங்க, ஆமீரே நீங்க ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து தான் சொல்றீங்களா? உங்களோட வாப்பா கேட்டது உண்மைதானா அப்படின்ற உறுதிப்படுத்துறதுக்கு கேட்டாங்க. எனவே உறுதிப்படுத்தி தான் என்ன செய்வாங்க? ஹதீஸை பதிவு செய்வாங்க. இரண்டாவது இன்னொரு பகுதி விளங்கலாம். என்ன? இந்த ஹதீஸ் சொன்ன எல்லாரும் எப்படி சொல்றாங்க? சும்முன் வலா சிஹ்ருன், விஷமும் சூனியமும் பலிக்காதுன்னு தான் புகாரி முஸ்லிம்ல எல்லாம் ஹதீஸ் வருது. ஆனா அஹ்மதுல வரக்கூடிய அறிவிப்புல விஷம் சூனியம் வரல. எப்படி வருது? ஷைஉன் அப்படின்னு வருது. ஒன்றை சொல்லவா உங்களுக்கு? பிஜேக்கு புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ் கிடைக்காம, அந்த சூனியம்ன்ற வாசகம் கிடைக்காம, இந்த ஷைஉன்ற ஹதீஸ் மட்டும் கிடைச்சிருந்தா ஏற்றுக்கொண்டிருப்பாரு. சூனியம் வரலையே, விளங்குதா உங்களுக்கு? அவரே சொல்லுவாரே சூனியமும் வந்திருக்கு, அதனால இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லுவார். அதான் பாயிண்ட். அதில் சூனியமும் எந்த சூனியமும் ஒன்றும் சூனியமே இல்லைங்கிறோம்.
அப்போ சூனியத்தை நிறுவிட்டு தான் இதுக்கு வரணும், இந்த ஹதீஸ்க்கு நீங்கள் வரணும். அந்த சூனியத்தை சேர்த்ததுனாலையும் அந்த ஹதீஸை நாங்கள் மறுக்கிறோம். அந்த சூனியத்தை சேர்த்ததுனாலையும் அந்த ஹதீஸை நாங்கள் மறுக்கிறோம். அந்த சூனியத்தை சேர்த்ததுனாலையும் அந்த ஹதீஸை நாங்கள் மறுக்கிறோம். ஆன்மீகம் கலந்து எந்த வைத்தியமும் ஒன்றும் செய்யாது, சிகரும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவதும் போது, ஆன்மீகம் கலந்து எந்த வைத்தியமும் ஒன்றும் செய்யாது, சிகரும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவதும் போது விளங்குதா உங்களுக்கு? எனவே அவருக்கு இந்த ஹதீஸ் அஜ்வா ஈச்சப்பழம் சாப்பிடுறது நோய் நிவாரணமாக்கும்ன்றது அவர் அடிமனசில் ஆழமா பதிஞ்சிருக்கும். இவர் மறுத்த சூனியம் இருக்கிற மாதிரி அந்த ஹதீஸ் ஏற்றுக்கல்லதே, அதுக்கு தான் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறார், தூக்கி வீசி வழிகட்டு போயிருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களை, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், பிஜே ஒரு ஹதீஸை சொன்னாலும் நம்பிடாதீங்க. கட்டாயம் அந்த புக்கை திறந்து பாருங்க. அஹ்மதுல வராததைத்தான் வந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபத்துஹுல் பாரிண்டுவாரு, இங்கால தத்ரீபுர் ராவிண்டுவார், ஒவ்வொன்றிலையும் சொன்ன பொய் எடுத்து காரணம் தானே. ஃபத்துஹுல் பாரியில் விட்டடிச்சிட்டு போன பொய் இருக்குது பாருங்க. ஃபத்துஹுல் பாரியில் எப்படியெல்லாம் கை அடிக்கிறாருன்னு பாருங்க. ஃபத்துஹுல் பாரியில் 10வது ஜுசூல 240வது பக்கத்தில் பாருங்க, மாசிரின்னு ஒரு அறிஞர் அவர் என்ன சொல்றாரு, இந்த அஜ்வா ஈச்சப்பழ ஹதீஸுக்கு கீழே விளக்கம் இமாம் இப்னு ஹஜர் விளக்கம் கொண்டு வரும் பொழுது மாசிரி இமாம் சொல்றாங்க, ஹாதா மிம்மா லா யுஅகலு மஅனாஹு ஃபீ தரீகத்தி இல்மி திப்பி. இந்த வைத்தியத்துறையில் இந்த அஜ்வா ஈச்சப்பழம் 7 சாப்பிட்டா குணம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு விஷயத்தை என்ன செய்ய இயலாது, புரிஞ்சு கொள்ள முடியாது. உடனே புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு வந்துட்டுதே, உடனே பிஜே தூக்கிட்டார். பார்த்தீங்களா, அன்றைக்கே அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, ஹதீஸை தூக்கி வீசிட்டு போய்த்தாங்க, உடனே முடிவு பண்ணிட்டாரு. ஃபத்துல் பாரில் சொல்கிறார், நாங்கள் சொன்னால் ஹதீஸ் மறுப்பாளர்கள். ஃபத்துல் பாரில் இந்த அஜ்வாவுக்கு என்னென்னலாம் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு எடுத்துக்காட்டுறார். அவர்கள்லாம் நீங்கள் அறிஞர்கள்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு தான் என்ன சொல்கிறார், காலல் மாசிரி சொல்கிறாரு, ஹாதா மிம்மாலா யோக்கல் மானாஹுபி தரிக்கத்து இல்மி திப்பி. மருத்துவ வகையில் இது அறிந்து கொள்ளக்கூடிய முடியாத விஷயமா இருக்குது, கிடையாதுங்கிறார். மருத்துவத்தில் இந்த அஜ்வாவுக்கு அப்படி ஒரு தன்மை கிடையாதுன்னு சொல்கிறார். அப்போ அது ஒரு விஷயம் சொல்லிடுறாரா. அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதுக்கு பதில் சொல்லும்போது பல விதமாக சமாளிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது அந்த காலத்தில் அந்த அஜ்வா இருந்து இப்போ இல்லாமல் போயிருக்கும், இப்போ திண்டு காட்டின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இஸ்திம்ரார் உக்கு ஷிஃபாபி ஜமானினா காலிபன், நம்ம காலத்தில் இந்த தொடர்பாக வைத்தியம் நடந்து கொண்டு இருந்தால் அதை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரும்பாலும் குணமாகலான்னு சொல்லிட்டு போங்க. பெரும்பாலும் ஆகுமா, எந்த விஷமும் தீங்கிழைக்காதுன்னு அடித்து சொல்கிற ஒரு ஹதீஸுக்கு ஓரளவுக்கு குணம் கிடைச்சாலும் கிடைக்கலான்னு அப்படி சொல்லிக்கணுமா வழக்கம். அடித்து சொல்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா, அடிக்காமல் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த விளக்கத்தை மாற்றி சொல்கிறாரு இந்த மாசிரிங்கிறவர். பின்னுக்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றது அவர் பார்க்கல, விளங்கிச்சா. அதே அறிஞர் பின்னுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, வலவு சஹ, இந்த அஜ்வா ஈச்சப்பழம் சாப்பிட்டால் நோய் குணமாகும் என்பது பிஜே சொல்லல, சாத்தியமாக இருந்தால் அது என்ன செய்யும், ஏதோ ஒரு அமைப்புல விஷத்துக்கு அதில் என்ன செய்யும், ஈத்தப்பழத்தில் ஒரு தாக்கம் உண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், லம் யுக்தர் அலா இதுஹாரி வஜ்ஹில் இக்திசாரி அலா ஹாதில் அததுன்றார். ஈச்சம்பழத்தை சாப்பிட்டா சில நேரம் என்ன பண்ணலாம், குணம் கிடைக்கலாம். இந்த 7 தடவை சாப்பிட்டாண்டு வருதே, 7 ஈத்தம்பழம் எண்ணிக்கை வருதே, இதை என்ன செய்ய முடியாது, 7ன்னு சொல்லிக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் 7 சாப்பிட்டு பார்த்தாரு, குணம் கிடைக்கல, 10 சாப்பிடுவாரு, குணம் கிடைக்கல, 15 சாப்பிடுவாருன்ற கருத்தை என்ன பண்றார், 7 ஈத்தம்பழம்னு சுருக்க முடியாது, அதை விட அதிகமானதுன்னு என்ன பண்ணலாம், ஹதீஸ மறுக்கல். இவர் என்ன தெரியுமா சொன்னார், உடனே முன்னுக்குள்ள துண்டை பார்த்ததோட ஹாதா மிம்மாலா யுஅக்கல், ஹாதா மிம்மாலா யுஅக்கல், யுஅக்கல்டா என்ன, இது புத்திக்கு படாதது மாதிரி தானே பிஜே விளங்குறது. உடனே பார்த்தீங்களா ஹதீஸ மறுத்துட்டு போய்த்தாருன்னு விட்டடிச்சிட்டு போய்த்தாரு. அதே நேரம் இதே மாசிரி இமாம் அவங்க ஒரு பதிலை சொல்றாங்க. அந்த பதில என்ன தெரியுமா, மாசிரி இமாம் பதில் சொல்லல, ஆனா மாசிரி இமாம் பேர்ல போட்டுட்டு போயிடுவாரு. யாரு, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன கருத்து சொல்றாங்கன்னு நல்லா பார்த்துங்க, நான் உங்களுக்கு ஆடியோவை போட்டு காட்டுறேன். மாசிரி இமாம் சொன்னது என்ன, வைத்தியத்துறையில் ஈத்தம்பழம் 7 சாப்பிட்டா பாதுகாப்பு இருக்குதுன்றது என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ள இயலாது. இந்த 7ன்றதெல்லாம என்ன, 7 விட கூடவும் என்ன செய்யலாம், பாவிக்கலாம், ஹதீஸம் இருக்குல்ல. இந்த எண்ணிக்கை என்ன சொல்றார்,
7 சாப்பிட்டு குணம் கிடைக்கல 10 சாப்பிடலாம், 10 சாப்பிட்டு குணம் கிடைக்கல 15 சாப்பிடலான்னு விளங்கலாம்னு என்ன பண்றார்? ஹதீஸ சஹீஹ்னு தான் சொல்றாரு. குருத்துபி இமாம் அவங்க அதே பக்கத்துல தொடர்ந்து விளக்கம் சொல்லும் பொழுது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? லாஹிருல் அஹாதீஸ், இந்த ஹதீஸுடைய வெளிப்படைகளை பார்க்கும் பொழுது ஹுசூசியத்து அஜ்வத்தில் மதீனா பிதஃபி சும்மி வ இப்தாலி சிஹர், விஷத்தை இல்லாமலாக்குவதற்கும் சூனியத்தின் தாக்கத்தை இல்லாமலாக்குவதற்கும் அஜ்வா என்ற மதீனாவில் இருக்கக்கூடிய ஈச்சப்பழம் தான் என்ன செய்யும்? குறிப்பா வரும். எல்லா ஈச்சப்பழமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. வல் முத்துலகு மின்ஹா மஹ்மூலுன் அலல் முகையதி. இதை பிஜே ஒரு குறையா சொல்லிட்டு போவாரு. பாருங்க, ஹதீஸை புரிஞ்சு கொள்ற மாதிரின்னு ஒரு நையாண்டி பண்ணிட்டு போவார். அன்பார்ந்த, நான் உங்களுக்கு சொன்னேன், ஹதீஸ் கலையில் 2 ஹதீஸ் 2 மாதிரி வார்த்தை வித்தியாசங்கள் வந்தால் இது பொதுவாக வந்திருக்கும், இது குறிப்பிட்டு வந்திருக்கும். என்ன பண்ணுவாங்க? இந்த குறிப்பிட்டு வந்ததை பொதுவானதில் போட்டு சட்டம் எடுப்பாங்க. சில நேரம் குறிப்பாக வந்ததை பொதுவானதை போட்டு என்ன செய்வாங்க? சட்டம் எடுப்பாங்க. ஒன்று தெளிவில்லாமல் வந்திருக்கும், தெளிவாக வந்ததை விளக்கமாக கொடுத்து என்ன செய்வாங்க? இது ஹதீஸ் கலையில் 2 ஹதீஸை புரிஞ்சு விளங்குற பகுதியில் மிக பிரபலியமானது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பிஜேக்கு ஹதீஸுகள் முரண்படுற மாதிரி விளங்கினா ஒன்றை ஒன்றோடு உரசி பார்த்து விளங்குற அறிவு சரியா இல்லைண்டே. அதுதான் இங்கேயும் தாக்கம் செலுத்துது. என்ன சொல்றாங்கண்டா, அஜ்வா ஈச்சப்பழம் வந்திருக்கிறத நாங்கள் எப்படி விளங்கணும்டா? மதீனாவில் இருக்கிற அஜ்வா ஈச்சப்பழம் அப்படின்னு விளங்கணும். ஏன் அப்படி விளங்கணும்டாங்க? அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ்ல எப்படி மிம்பைன லாபத்தையில் மதீனான்னு வந்துச்சு, மதீனாவுடைய எல்லைப்புறத்தில் இருக்கிறது வந்து. அதே போல ஃபில் அஜ்வத்தில் ஆலியாண்ட ஹதீஸ்ல வந்து, முஸ்லிம்ல வர ஹதீஸ் ஆலியா என்ன அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயர் ரக அஜ்வா ஈச்சப்பழம்னு வந்துச்சு. இதை வச்சு என்ன சொல்றாங்க? பொதுவாக ஈத்தப்பழம்னு விளங்காம மதீனாவில் இருக்கிற, அதுவும் அந்த ஆலியான்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஈத்தப்பழம் குறிப்பிட்டு விளங்குவோம்னு சொல்லி கொண்டு வந்துட்டு அதே குருத்துபி இமாம் தான் சொல்றாங்க. ஃபகால குருத்துபி இமாம் சொல்றாங்க, சில அறிஞர்கள் என்ன பண்றாங்க? வமின் அஇம்மத்தினா, எங்கள்ல சில அறிஞர்கள் மன் தக்கல்ல ஃபலிதாலிக்க, இந்த ஹதீஸை புரிய வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. என்னண்டா, இன்ன சுமூம இன்னமா தக்குத்துலு லி இஃப்ராத்தி புரூதத்திஹா, ஈச்சப்பழத்தை சாப்பிட சாப்பிட என்ன செய்யுமாம்? உடம்பு சூடாகி அதன் காரணமாக குளிர்த்தி என்ன செய்யுமாம்? போக்குவதன் மூலம் என்ன செஞ்சிருமாம்? உடம்புல உள்ள விஷத்தை இல்லாமலாக்கும். ஃபைதா தாவமஅல தஸஹ்புஹி பில் அஜ்வா, ஒவ்வொரு நாளும் காலையில் 7 ஈத்தப்பழம் அஜ்வாவை சாப்பிடுற நேரம் அது தஹக்கமத் ஃபீஹில் ஹராரத்து, உடம்புல என்ன செய்யும்? சூடு அதிகரிக்கும். அதனால என்ன செய்யும்னு சொன்னா, இந்த விஷம் என்ன செய்யும்? உடம்புல இருந்து இல்லாம போறதுக்கு அது காரணமா இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன செய்ய தேவையில்ல, விளக்கம் சொல்ல தேவையில்லண்டு மறுப்பு கொடுத்தவங்க யாரு? இமாம் குருத்துபி ரஹிமஹுல்லா. ஆனா பிஜே என்ன தெரியுமா சொல்லுவாரு? மாசிரி இமாம் இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இதை மறுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு என்ன செய்வாரு? ஒட்டுமொத்த குருத்துபி இமாம்ட கருத்தையும் எடுத்து என்ன செய்வார்? மாசிரி இமாம்ட தலையில போட்டு, இவர் வாசிக்கிறாரா, விளங்காம பேசுறாரா, அல்லது தனக்கு சார்பு எடுக்க பேசுறாரான்னு என்ன செய்தி இல்லை. மாசிரிங்கிறவர் அதே மாதிரி இன்ன சுமம விஷங்கள் ஒமின் ஐமத்தினா, நம்முடைய இமாம்களில் சிரமம் எடுத்து விளக்கம் தந்திருக்கிறார்கள் பாருங்கள்னு அந்த விளக்கத்தை சொல்கிறார். இன்ன சும விஷங்கள் இன்னமா தக்குத்துள் இஃப்ராத்தி புரூதத்திகா, அதாவது குளிர் உடம்புல குளிர்ச்சி தன்மை இருக்குல்ல, அந்த வாதம் பித்தம் கபம்னு என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குளிர்ச்சி தன்மை ஜாஸ்தியாக போனால் தான் அது கொலை செஞ்சிடும், ஆளை சாவடிச்சிடும். ஃபைதா தாவமால தசப்புஹி பில் அஜ்வா, அஜ்வாவை காலையில் சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் தக்க ஹக்கமத்து பிகில் ஹராரா, அதில் உஷ்ணம் நல்லா ஏற்படுமா. குளிர்னால தான் மனுஷன் சாவுறானா, எல்லாமே அப்படி உங்களுக்கு ஒத்துக்கிற முடியல. ஆனால் அவர் சொல்கிறார், குளிர்னால தான் மனுஷனுக்கு சாவு ஏற்படுது. இப்போ பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வர்றானா, பேரிச்சம்பழம் உஷ்ணமான பொருள், அது உஷ்ணம் அதிகமாயிருமா, அதனால் அதனுடைய உஷ்ணம் அதிகமாகி அந்த விஷத்தினுடைய ஒரு தன்மையை முறித்து தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆனால் இது அஜ்வாவுக்கு சிறப்பு மாதிரி வரலை எப்படி பார்த்தா
அஜ்வாவுக்கு சிறப்பு இல்லையா, உஷ்ணமான எதை வேணாலும் சாப்பிட்லான்னு தானே அப்படி வரும் அப்படின்னு வர அவர் மன்னிப்பிக்கிறார். சுருக்கம் என்ன தெரியுமா, நம்ம பிஜேட அந்த முழு ஆய்வுகளையும் பார்க்கிற நேரம் தனக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறார், அறிஞர்களை தூக்கி அறிஞர்களை கீழே போட்டு அவங்களோட கருத்துக்களை முன்னுக்கு பின்னுக்கு என்ன செஞ்சு மாற்றி வச்சு மக்களை ஏமாற்றுகிறார் என்கிற ஒரு அடிப்படை மாத்திரம் எங்களுக்கு விளங்குதுன்றதை நாங்கள் மிச்சம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே போல் பாருங்க, இன்னும் ஒரு கருத்தை சொல்லுவார், என்ன இந்த ஹதீஸை சில பேர் மறுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு செய்தியை சொல்லுவார். என்ன, இந்த மாசிரி இமாம் சொன்னாங்க தானே, மாசிரி இமாம் சொல்லுவாங்க, இது வந்து ஃபலா யுக்கல் மஅனாஹு, இதனுடைய கருத்தை வந்து என்ன புரிஞ்சு கொள்ள இயலாண்டுவாங்களே, இந்த புரிஞ்சு கொள்ள இயலாண்டு சொன்னதைத்தான் இவருடனே என்ன செஞ்ச, புத்தி ஏற்றுக்கொள்ளாத ஹதீஸை தூக்கி வீசுங்கோண்ட. அவர் அப்படி சொல்லலை, புரிஞ்சு ஃபலா யுக்கல் மஅனாஹு, 7 ஈத்தம்பழம் சாப்பிடுங்கன்றதை புரிஞ்சு கொள்ள இயலா. அப்போ எப்படி சாப்பிடணும், 7 சாப்பிட்டு சரி வராடி 10 சாப்பிடு, அதை ஹதீஸ் தெளிவாக விளங்கும். இந்த கருத்தை கொண்டு வந்த நவவி இமாம் அவங்க இந்த ஹதீஸுக்கு கீழே குறிப்பெழுதும் பொழுது என்ன தெரியுமா சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க, இது சம்பந்தமா மாசிரி இமாமும் இயால் இமாமும் பேசியிருக்கிறாங்க. பிகலாமின் பாத்திலின், பிழையான ஒரு கருத்தை பேசியிருக்கிறாங்க. என்ன, அந்த எண்ணிக்கையில் அந்த அஜ்வா ஈச்சப்பழத்தை புரிஞ்சு கொள்ளலாண்டாங்களே, அவங்களோட கருத்து பிழையானதுன்னு பேசுறாங்க. யாரு, அண்டக்கே நவவிமாம் பதில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ பிஜேயும் என்ன செஞ்சிருக்கலாம், அடே ஹதீஸை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருந்தால் சரியான கருத்தெடுத்து என்ன செய்யலாம், ஹதீஸை புரிஞ்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் என்ன, பிஜே அப்படி ஹதீஸை புரிகிறவர் அல்ல, யாரோட கருத்தை தனக்கு சார்பாக விளங்கி ஹதீஸை தூக்கி வீசலுமோ அந்த வழிகேட்டுக்கு பின்னால் போகக்கூடியவர்ன்றதை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய கருத்திலிருந்து நாங்கள் பார்த்து வாரோம். சரி, அடுத்தது பாருங்க, ஹத்தாபி இமாம் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஹத்தாபி இமாம் அவங்க இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிற நேரம் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் தானே, ஹத்தாபி இமாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுவும் ஃபத்துஹுல் பாரியில் வரக்கூடிய செய்தி 10:145 வரும். கௌலுஹு மின் குல்லி தாஇன், எப்படி வருது, எல்லா நோய்க்கும் மருந்துன்னு வருது தானே, இதை வச்சு தானே பிஜே மறுத்தாரு. அவர் என்ன சொல்லுவாருண்டா, ஹுவ மினல் ஆம் அல்லதி யுராது பிஹில் ஹாஸ், எல்லா நோயும் எல்லா நோயும் விளங்குறது இல்லை, எதெல்லாம் குளிர்த்தியோடு சம்பந்தப்பட்ட நோயாக இருக்குமோ அது மட்டும்தான். எப்படி சொல்லுவார், லிஅன்னஹு லைஸ ஃபீ தபஇ ஷைஇன் மினல் பனாத், ஏனென்றால் பயிர்களுடைய இயற்கையான தன்மையில் எல்லா நோய்க்கும் மருத்துவமாக வர பயிர்கள் உலகத்தில் இல்லை. மா யஜ்மஉ ஜமீஅல் உமூர், எல்லா நோயும் குணப்படுத்துகிற ஒரு பயிர் ஒரு நோயை குணப்படுத்தும், ஒரு பயிர் இன்னொரு நோயை குணப்படுத்தும். எனவே எல்லா நோயிலும் வாரதை நாங்கள் எப்படி விளங்குவோம்னு சொன்னால், அவர் இன்னமல் முராது, அதை கொண்டு நாடப்படுவது என்ன தெரியுமா, அன்னஹா ஷிஃபா மின் குல்லி தாஇன் யஹ்துசு மினர் ருதூபா, எதனால் வரக்கூடியது, குளிர்த்தியால வார நோய்களுக்குத்தான் என்ன செய்யும், அஜ்வா ஈச்சப்பழம் மருத்துவமாக அமையும் உண்டு. பொதுவாக வந்ததை என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்டு விளங்கணும்னு சொல்கிறாங்க. பிஜே என்ன பண்ணார், இது பொதுவாக வந்திக்குது, எல்லா நோய்க்கும் மருத்துவம் வந்திருக்கு, எனவே தூக்கி வீசணுண்டாரு. ஆனால் ஹத்தாபி மாமா அறிஞராக ஏற்றுக்கொண்டாரா இல்லையா, அந்த அறிஞருடைய கூற்றேற்பட்டு இதே மாதிரி விலங்குகள் தானே பிஜேக்கும். இது பொதுவாக வந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ் நாடினா என்ன செய்யும், குணமாகும், அல்ல நாடினா என்ன செய்யாது, குணமாகுது. இந்த ஹத்தாபி இமாமுடைய கூற்றையும் சொல்லிட்டு ஹத்தாபி இமாமுடைய கூற்றுரையும் ஒரு இருட்டடிப்பு செய்வார். என்ன இருட்டடிப்பு தெரியுமா, பாருங்க, அதுல அடுத்த வரீங்க, இது யஹ்துசு மினர் ருதூபா, என்ன சொன்னாங்க, குளிர்த்தியால் வருகிற நோய்களுக்குத்தான் மருத்துவம் அமைகின்றார். அதுக்கு அடுத்த வசனம், வகால அபூபக்கர் இப்னுல் அரபி, அபூபக்கர் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, நல்லா பார்த்துக்கங்க, அல் அஸலு இந்தல் அத்திப்பாஇ, வைத்தியர்களிடத்துல தேன் என்றது. இப்ப தேனை பத்தி யார் பேசுறா, அபூபக்கர் இப்னுல் அரபி பேசுறாங்க. இவர் என்ன தெரியுமா சொல்லுவார், அவருடைய ஓடியோல, ஹத்தாபி இமாம் இந்த அஜ்வா ஈச்சப்பழத்தை நம்புறவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எது, தேம்பானியை வச்சு. ஹத்தாபி சொல்கிறார், என்ன செய்கிறாருன்னு கேட்டால், விஷத்தை மௌத்தை தவிர அனைத்துக்கும் மருந்துன்னு சொல்கிறாங்கல்ல, இது அனைத்துக்கும் என்று பொதுவாக சொன்னாலும் சிலதுக்கு என்று வைத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறார். எப்படி அர்த்தம்,
பதில் அவர் சொல்கிறாரு ஹத்தாபி சொல்கிறாரு மின்குள்ளி தாயின் ஒரு நோய் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஹுவ மினல் ஆமில்லது யுராது பில் ஹாசு, அந்த பொதுவானதை நாடாமல் குறிப்பானதை நாடிக்கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால் அன்னஹு லைசபி தபி செய்யும் மின நபாத்தி, தாவரங்களில் எந்த ஒன்றிலும் கிடையாது மாயஜ்மோ ஜமியல் உமுரலத்தி துகாபிடு தபாய, உள்ளங்களுடைய அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய அனைத்து தன்மைகளும் உள்ள ஒரு தாவரம் கிடையாதுங்கிறார் ஹத்தாபி சொல்கிறார். மௌத்தை தவிர அனைத்துக்கும் வியாதி என்று அனைத்துக்கும் நிவாரணம் என்று சொன்னால் அப்படி ஒரு தாவரமே உலகத்தில் கிடையாது. தாவரங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆள் பலர் இவர் அவர் என்ன செய்கிறாரு, அதில் எதுவுமே கிடையாது. அப்போ இன்னமல் முராது நோக்கம் என்னென்று கேட்டால் அன்னஹா ஷிஃபாவும் மின்குள்ளிதாயின் ஏது ருத்துபா, குளிர்ச்சியால் வரக்கூடிய சில நோய்களை குணப்படுத்தும்னு வச்சுக்கிறேன்னு. நீ வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஹதீஸை மறுத்துட்ட வேற ஒரு செய்தி நீ சொல்கிற, இந்த ஹதீஸுக்கு நீ ஏற்றுக்கிட்டாளா இப்படி இல்லை, இந்த ஹதீஸுக்கு ஏற்றுக்கிட்டா எப்படி சொல்லணும், ஒவ்வொரு விஷத்துக்கும் மருந்து இருக்கிறது என்று அடித்து நீ சொல்லணும். ஏன் இந்த ஹத்தாபிங்க அப்படி சொல்கிற மாட்டேங்கிறாரு, அவருக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குது, இது வஹி இல்லை, இது சும்மா ஒரு கேள்விப்பட்ட மக்களுடைய பழக்கத்தில் உள்ள சொன்ன விஷயமா இருக்கும். அப்படி இருக்க போய் தானே ஹதீஸ் மறுப்பாளர் அவர் ஹதீஸை மறுக்கிறக்கா சொல்கிறாரு. ஹதீஸை ஏற்றுக்கிட்டு விளக்கம் சொல்கிறார். அனைத்துக்கும் என்றால் அனைத்துக்கும் என்ற அர்த்தம் இல்லை, இப்படி எங்கேயாவது வருமா, பொதுவாக சொல்லப்பட்டால் பொதுவானது இல்லை. இது எதை சொல்கிறார் என்றால் குளிரால் ஏற்பட்ட ஒரு நோய்க்கு. அப்போ மூத்தை தவிரன்னு எதுக்கு சொல்லணும், ஹதீஸுடைய வாசகத்தை வச்சு தானே வாதம் பண்ணணும். வாசகத்தில் இருக்கிற என்ன மூத்தை தவிர எல்லாம்னா எதுக்கு மருந்தாக இருக்கணும். அப்படி ஒரு பொருள் உலகத்தில் படைக்கப்படலைன்னு என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் தேனில் எவ்வளோ ஷிஃபா இருக்கிறது, அந்த தேனையே ஒருவன் குடித்தானேயானால் சில நேரத்தில் அந்த தேனை அவனுக்கு தொல்லை தந்து விடுமே, அதுக்கு என்ன சொல்கிறீன்னு கேட்குறாரு. அப்போ இந்த மருத்துவம் என்பதையெல்லாம் நீங்கள் மார்க்கத்துக்கு சொல்கிற மாதிரியான மதிப்போட முக்கியத்தோடு நீங்கள் சொல்லக்கூடாது, மாற்றியும் நடக்கலாம். மக்களுக்கு சொல்லும் பொழுது இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த மருத்துவ முறைகளை நபிகள் நாயகம் அவர்கள் அந்த காலத்து மக்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப எடுத்து சொல்லியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனால் பஞ்சாயத்தில். ஆனால் ஹத்தாபிமாம் பேசினது எதை பற்றி, அஜ்வா ஈச்சப்பழத்தை பற்றி. இப்னுல் அரபி பேசுறது எதை பற்றி, தேனை பற்றி. அவங்க தான் பேசுகிறாங்க. அல் அசலு இந்தல் அத்திப்பா, தேன்ன்றது வைத்தியர்களுக்கிட்ட எப்படி உள்ளது தெரியுமா, அக்ரபு இலா ஐயக்கூன தவா மின் குல்லிதா, அஜ்வா ஈச்சப்பழத்தை விட மினல் ஹப்பத்தி சௌதா கருஞ்சீரகத்தை விடவும் எல்லா நோய்க்கும் மருத்துவத்தை கொண்டு வரும் உண்டு வைத்தியர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வமஅதாலிக, வைத்தியர்கள் தேன்ன்றது எல்லா நோய்க்கும் மருத்துவமாக இருந்தாலும் ஃபஇன்ன மினல் அம்ராதி, சில நோய்கள் இருக்குது, மாலவ் ஷரிப சாஹிபுல் அஸல, அந்த நோயாளி தேனை குடித்து விட்டால் லதஅzzா பிஹி, அது அவருக்கு எலர்ஜிக் ஆகிரும், அது அவருக்கு சைடு எஃபெக்ட் ஆகிரும், நோயை கூட்டி விட்டுரும்ன்றார். சொல்லிட்டு சொல்றார், ஃபஇன் கானல் முராது பிகௌலிஹி ஃபில் அஸலி, தேனில மருத்துவம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்னானே, அதை கொண்டு அல் அக்ஸரு அல் அக்லப், பெரும்பாலும் தேன்ல என்ன இருக்குது, மருத்துவம் இருக்குதுன்னு நாடுற மாதிரி, அல் ஹப்பத்தி சௌதா அலா தாலிக அவுலா, கருஞ்சீரகத்தையும் எல்லா நோய்க்கும் மருத்துவம், மௌத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து தானே, அப்படி எடுக்காம எப்படி எடுக்கிறது பொருத்தம், கருஞ்சீரகத்தில் எல்லா நோயும் எடுக்காம சில நோய்களுக்கு என்ன இருக்குது மருத்துவம் எடுங்கன்னு என்ன விளங்கப்படுத்துறார். விளங்குதா உங்களுக்கு? பிஜே 7 ஈச்சம்பழம் அஜ்வா திண்டா தூக்கி வீசணுண்டாரே, அதே மாதிரி கருஞ்சீரக ஹதீஸை தூக்கி வீசுறாரு. ஏன், மௌத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து வந்துட்டு அப்படி மருத்துவம் கொண்டு வரையலாண்டார். இந்த ஹத்தாபிமாம் அதை ஜம்மு பண்றாங்க. எப்படி, எல்லா நோயின் அர்த்தம் என்ன தெரியுமா, குளிரோடு சம்பந்தப்பட்ட நோய்களுக்குத்தான் மருத்துவமா அமையும். ஏன், உலகத்தில் எந்த தாவரமும் எல்லா நோய்க்கும் என்ன செய்யாது, மருந்தா அமையாதுன்ற அவங்க சொல்ல, அவங்களோட கருத்தை நியாயப்படுத்துறதுக்கு தான் அபூபக்கர் இப்னுல் அரபி தேனை கொண்டு நிப்பாடுறார். எம் தேன் எப்படி வருது, பிஜேஎம் என்ன சொன்னார், தேன்ன்றது இந்த நோய்க்குண்டு வரல, அப்ப எல்லா நோய்க்குண்டு விளங்குற வாய்ப்புகள் அதிகம். இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தேனை பொறுத்த வகையில வைத்தியர்கள் எப்படி பார்த்தாங்கண்டா, எல்லா நோய்க்கும் மருத்துவமாக இருக்கிறதுக்கு தகுதியானது தேனுண்டு விளங்கினாங்க. ஆனாலும் தேனும் என்ன செய்யும், பெரும்பாலும் தான் என்ன செய்யும், நோய்களுக்கு மருத்துவமாகவும் சில பேருக்கு நோய் என்ன செஞ்சுட்டுரும், அதிகப்படுத்தி விட்டுடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நாங்கள் எதையும் விளங்குவோம்,
ஹப்பத்து சோதா கருஞ்சீரகமும் எல்லா நோய்க்குண்டு விளங்க மாட்டோம். சில நோய்களுக்கு என்ன செய்யும்? நாங்கள் எப்படி சொல்லுவோம்? எல்லா நோய்களுக்கும்ன்றது அல்லாஹ் நாடினால் என்ன செய்யும். ப்ளஸ் அதுவும் சேரும் பொழுது வேண்டிய நோய்க்கு சாப்பிட்டு பார்க்கலாம், வேண்டிய நோய்க்கு அஜுவாயிச்ச பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம், வேண்டிய நோய்க்கு தேனை குடிச்சு பார்க்கலாம். நம்பிக்கை எங்க இருக்கணும்? அல்லாஹ் தேனை மருத்துவம் என்று சொன்னான். நபி அவர்கள் அஜுவாவையும் கருஞ்சீரகத்தையும் மருத்துவம் உண்டாங்க. நான் அல்லாஹ்ல நம்பிக்கை வச்சு சாப்பிடுறேன், அல்லாஹ் குணப்படுத்தலாம். விளங்குதா? எனவே இங்கே நம்பிக்கை தான் முக்கியம் என்பதை இந்த அறிஞர்கள் அழகாக விளங்கப்படுத்துகிறாங்க. பிஜே எப்படி தெரியுமா பார்த்தார்? இதெல்லாம் அவருக்கு சார்பாக பார்த்தார். எனவே ஹத்தாபி இமாமுடைய கூற்றுக்கு இருட்டடிப்பு செய்தவர் யார்? பிஜே என்றதையும் நாங்கள் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஃபத்துஹுல் பாரி என்ற புத்தகத்தை பார்க்கிற பொழுது மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதுதான் அஜ்வான்ற ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்கள் பிஜே கிட்ட இன்னொரு கேள்வி கேட்போம். இது பரவலாக கேட்கறது தான். என்ன, சில பேர் கேட்குறாங்க, அவர் சொல்கிறார், சில பேர் கேட்குறாங்க, அப்போ ஃபாத்திஹா ஓதி குணமாவிச்சுதே, ஃபாத்திஹா ஓதி டெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு சில பேர் கேட்க. நானும் என் வீடியோவில் கேட்டிருக்கிறேன் 2015-16 காலப்பகுதியில். சொல்கிறார், சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபாத்திஹாவை டெஸ்ட் பண்ணுவோமான்னு கேட்குறாங்க. ஃபாத்திஹா வஹி உனக்கு தெரியாதான்னு கேட்குறார். வஹீண்டா முடிஞ்சது விஷயம். ஹதீஸ் வஹீண்டு யார் தான் சொன்னா? பிஜே தான் சொன்னார். அல்ஹம்து சூரா இன்னொரு ஆதாரம், இந்த கூட்டம்லாம் ஆதாரம் காட்டுறது. அல்ஹம்து சூரா ஓதி பார்த்தாங்களே, அது குணமடைஞ்சு, அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அடே, அல்ஹம்து சூரா வஹீன்னு உங்களுக்கு தெரியலையா? அது இது மாதிரி உள்ளதா, இந்த மாதிரி தேன் மாதிரி அல்லது இந்த மாதிரி பொருள் மாதிரி உள்ளதா? அதெல்லாம் அது வஹி. அல்ஹம்து சூரா இன்னொரு ஆதாரம், இந்த கூட்டம்லாம் ஆதாரம் காட்டுறது. அல்ஹம்து சூரா ஓதி பார்த்தாங்களே, அது குணமடைஞ்சு, அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அடே, அல்ஹம்து சூரா வஹீன்னு உங்களுக்கு தெரியலையா? அது இது மாதிரி உள்ளதா, இந்த மாதிரி தேன் மாதிரி அல்லது இந்த மாதிரி பொருள் மாதிரி உள்ளதா? அதெல்லாம் அது வஹி. வஹியிலேயே என்ன செய்கிறாங்க, குர்ஆனுடைய சூறா ஓதி பார்த்து ஒரு ஆள் தேள் கடிச்சிருச்சு, பிரயாணத்தில் போயிட்டுருக்குறாங்க, யாராவது மந்திரிக்கிற ஆளுக்கான்னு கேட்பாங்க. அபு சைதுல் குதிரி போய் ஓதி பார்ப்பார். ஓதி பார்த்தோன்னா குணமாயிரும். குணமானவுன்னு அவர் இத்தனை ஆடு தரணும்னு பேரம் பேசி ஆடுலாம் வாங்கிட்டு வருவார்னு அந்த ஹதீஸ் பரவலான ஒரு ஹதீஸ். அப்போ என்ன கேட்பாங்கன்னு கேட்டால், சோதிச்சு பார்க்க சொல்கிறீங்கல்ல, இதை சோதிச்சு பாருங்கள், ஒரு ஆளுக்கு விஷம் கடித்தவன் அல்ஹம்து சூரா ஓதுங்க, குணமாகுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஹதீஸுக்கு எதிராக சவால் விடுறாங்க. அடே, இது வஹி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம். இது அவனுடைய நம்பிக்கைக்கு தகுந்தவா ரிசல்ட் தரக்கூடிய விஷயம். அஜ்பாவில் விஷமுறிவு இருக்குன்னு கேட்டால், ராமசாமி திண்டாலும் விஷமுறிவு இருக்கும், அதில் அப்துல் கார் திண்டாலும் விஷமுறிவு அதில் இருக்கும். அல்ஹம்து சூரா கந்தசாமி ஓதுனா அதில் ஒன்றுமே இருக்காது. அதை நம்பிக்கையோட உணர்வோட விளங்கி புரிந்து ஓதுனதுனால அல்லாஹ்வுடைய வேதத்துக்குரிய மரியாதை கொடுத்து செய்யும்போது தான் அது கிடைக்கும். அந்த ஹதீஸ் என்பது குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வஹி தான். ஹதீஸும் ரசூலுல்லாஹ் சொந்தமாக பேச மாட்டாங்க தான். அந்த ஹதீஸ் என்பது குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வஹி தான். ஹதீஸும் ரசூலுல்லாஹ் சொந்தமாக பேச மாட்டாங்க தான். குர்ஆனும் வஹி, ஹதீஸும் வஹீன்னு பிஜே சொன்னாரே. எனவே ஹதீஸ் வஹீண்டு வந்தால் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை எப்படி மருத்துவமாக பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் அஜ்வாவையும் மருத்துவமாக பார்ப்போம். எனவே நீங்கள் அஜ்வாவை தூக்கி வீசி டெஸ்ட் பண்ணி சரிவராடி தூக்கி வீசிங்கடா, நாங்கள் ஃபாத்திஹாவையும் டெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்போம். எப்படி டெஸ்ட் பண்ணணும்? லெப்பில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிடாது. ஃபாத்திஹாவை என்ன பண்ணணும்? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மாற்று மதத்தவருக்கு ஓதி குணமாவிச்சு, அதுக்கு ஆண்டு இதெல்லாம் பரிசு கொடுத்தாங்க. நீங்களும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி ஒரு மாற்று மதத்தவரை கொண்டு வைக்கணும். ஃபாத்திஹாவை ஓது, குணம் கிடைச்சா ஃபாத்திஹா மருத்துவம்னு நம்புவோம். இல்லையா, நீங்கள் மருத்துவம்னு நம்பாட்டியும் பரவாயில்ல, குர்ஆனை நம்பிட்டு போயிருங்க, தூக்கி வீசிடாம. நாங்கள் ஹதீஸையும் இது மருத்துவம் தான், அல்லாஹ்வுடைய நாட்டம் இவருக்கு குணமாகணுன்னு வரலன்னு அஜ்வாவையும் நம்புவோம், ஈச்சப்பழத்தை நம்புவோம், தேம்பானியை நம்புவோம், கரஞ்சீரகத்தை நம்புவோம். நீங்கள் குர்ஆனில் வந்தால் நம்புவீங்க, ஹதீஸில் வந்தால் தூக்கி வீசிங்க. இதுதான் வழிகேடர்களான பிஜேவுக்கும் சலஃப் அறிஞர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ன்றதை இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக விளங்கும். எனவே பிஜே தான் சொல்றார், என்ன வஹீன்னு சொல்லிட்டார். வஹீன்னு சொல்லிட்டால் ஏற்றுக்கொள்ளணும். நீங்க வஹி என்ன செஞ்சீங்க? வித்தியாசப்படுத்தி குர்ஆன்ல வந்தா ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸ்ல வந்தா தூக்கி வீசுவோம்னு சொன்னீங்க. இது சூரத்துல் ஃபாத்திஹாவுல இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. என்ன, யாரோ ஒரு அறிஞர் சொன்னாராம், இப்போ வெறுமனே ஃபாத்திஹாவால் மட்டும் குணமாகலையாம். ஒரு அறிஞர் சொன்னாராம், அவர் ஃபாத்திஹாவை ஓதி
எச்சில என்ன செஞ்சாராம்? துப்பின பிறகுதான் குணம் வந்துச்சான். அதுக்கு அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்தது ஃபாத்திஹாவுக்கு தானே, எச்சிலுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதுக்கு ஒருத்தர் விலை கொடுத்துருக்காரு, மெட்டீரியல் கிடையாதா, இதுலேயும் மெட்டீரியல் இருக்கிறது. என்னப்பா மெட்டீரியல் இருக்கிறது? அதில் அவர் என்ன செஞ்சார்னா அல்ஹம்து சூரா ஓதி எச்சியை திரட்டி அவர் மேலே துப்புனார். எச்சி மெட்டீரியல் தானே, எப்படி பயங்கரமான பாயிண்ட்டு. எச்சியை திரட்டி செஞ்சார்னு வருது. இது எங்கே வருது? புகாரில் 5736 வருது. அவர் எச்சியை துப்பிட்டு போகிறாரு. ரசூல்லா அங்கீகரித்தது எச்சிக்கா சூரத்தில் ஃபாத்திஹா ஓதுனதுக்கா? ரசூல்லா என்ன கேட்டாங்க? அதை எச்சியை துப்புனாரு, என்னென்னு ஓதுனாருன்னு அதுக்கு பிரச்சனை இல்லை. ஓதி பார்த்தார், குணமடைஞ்சிருச்சு. ரசூல்லாட்ட சொன்ன உடனே அல்ஹம்து சூரா ஓதி பார்ப்பதற்கு ஏற்றது எப்படி என்று உனக்கு தெரியும்னு கேட்குறாங்க. அழகான சூறா ஓதி பார்த்துட்டு வந்திருக்கியே, இதனால் குணமடையும் என்று எப்படி நீ கண்டுபிடித்தா, எப்படி உனக்கு தெரியும்? இந்த எச்சியை துப்பிந்தால் எப்படி குணமடைவதை கண்டுபிடித்தான் ரசூல்லா கேட்கல. எச்சியை துப்புனது அங்கீகாரம் இல்லாத சஹாபியுடைய செயல். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனது ரசூல்லாவுடைய அங்கீகாரம் உள்ளது. நஊது பில்லாஹ். ஹதீஸில் இருட்டடிப்பு செய்கிறதுல பிஜேஏ மிஞ்ச முதல்லிஸ் இல்லை. ஹதீஸ்கலை அறிஞர்களில் பக்கியா அப்படி ஒரு அறிவிப்பாளர் சொல்லுவாங்க. பக்கியா ஒரு செய்தியை சொன்னால் நம்பாதீங்கன்னுவாங்க. அந்த அளவுக்கு இருட்டடிப்பு செய்கிறவர், ஃபேமஸ் ஆனவர். அவரை மிஞ்சி இருட்டடிப்பு செய்கிறவர் தான் யாரு? பிஜே. ஒட்டுமொத்த இருட்டடிப்பின் வடிவம் யாரு? இந்த தசாப்தத்திலே பிஜே என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு தடவை அந்த ஹதீஸை கொஞ்சம் வாசி காட்டுறேன், எப்படி வருதுன்னு பாருங்க. சுருக்கமாக வாசி காட்டுறேன். எப்படி எச்சி துப்பின சப்ஜெக்ட் ரசூல்லா அங்கீகாரம் பண்ணினாங்களா இல்லையா? இவர் என்ன சொல்றாருண்டா, பிஜே ஃபாத்திஹா குர்ஆன் ஓதினதை தானே அங்கீகரிச்சாங்க, எச்சி துப்பினதை அங்கீகரிச்சாங்க அப்படின்னு என்ன பண்றாரு? நையாண்டி கலந்த பேச்சோடு நான் அப்படித்தானே கேட்பார். அவர் கேட்டுட்டு போறார். பாருங்க, புகாரில 2276வது செய்தியில வருது. சஅத் ரதியல்லாஹு அபு சயீத் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன செஞ்சோம், அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. போனா என்ன செஞ்சோம், அந்த கூட்டத்து தலைவருக்கு நோய் வந்திருந்தது. நாங்கள் அவங்கள்ட்ட போய் உணவு கேட்டோம், அவங்க உணவு தரல. அவங்க என்னென்னமோ மருத்துவம் செஞ்சு பார்த்தாங்க, நோய் குணமாவல்ல. கடைசியாக எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணி என்ன தாரன்னு சொல்லுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், மருத்துவம் பண்ணுறோன்னு சொல்ல. அவங்க ஆட்டோட ஒரு பகுதி தாரதா சொல்லும். என்ன பண்ணாங்க, மந்திரிகம் பண்ணுறாங்க. எப்படி மந்திரிகம் பண்ணுறா? ஓதி பார்க்குறது. என்ன தோதினாங்க பாருங்க, எப்படி ஹதீஸில் வருது. ஃபந்தலக யத்ஃபிலு அலைஹி. அவர் போறாரு, அவரில் எச்சில துப்புறார். சில அறிவிப்பில் வருது, வாயில் எச்ச சேர்த்து என்ன செஞ்சார், துப்பினார்னு வருது. துப்பி வயக்கரா, துப்பி வயக்கரா, துப்பி கொண்டு ஓதுகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடியக்குள்ள ஃபக்கஅன்னமா நஷித மின் இகால். முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்து உடம்பு நாங்கள் சொல்லி உடுபட்ட மாதிரி கிண்டுவோமே, அது மாதிரி நோய் உடனே குணமாவிச்சின்றார். எப்படி வருது? எச்சிலை துப்பி துப்பி ஓதினார்னு வருது. இப்போ அவங்க ஆடு கொடுக்குறாங்க. அவர் சொன்னார், எதையும் எடுக்கவானோ. ஏண்டா இது இவங்களா எடுத்த மருத்துவம் தானே, ரசூல்லா சொல்லி கொடுத்தது இல்லையே. அப்ப ரசூல்லா கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு ரசூல்லா கிட்ட போய் ஃபதகரு லஹு, இந்த நிகழ்வு அப்படியே சொன்னோம்னு வருது ஹதீஸ்ல. எச்சி துப்பினதை மட்டும் மறைச்சாங்களா? பிஜேண்டா மறைச்சிருப்பாரு. விளங்குதா உங்களுக்கு? பிஜே அவருக்கு சார்பானதை மட்டும் பேசுறவர் தானே. அதனால சஹாபாக்களையும் அவர் அப்படி தான் பார்த்தாரு. என்ன ஃபதகரு லஹு, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து நடந்த நிகழ்வு அப்படியே சொன்னாரு. எச்சி துப்புறதை மட்டும் விட்டாங்களா? அதையும் சேர்த்துத்தான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வமா யுத்ரீக அன்னஹா ருக்கியா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு மருத்துவம்னு உங்களுக்கு சொல்லி தந்தது யாருன்னு கேட்டாங்க. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டுமா அவர் ஓதினாரு? எப்படி ஹதீஸ்ல வர வாசம் ஃபம்தலக யத்ஃபிலு அலைஹி வயக்ரா, ஓதிக்கொண்டு எச்சிலை துப்பினார்னு வருது. விளங்குதா? துப்புறது ஓதுறது. அப்ப இதை நான் துப்பினேன்றதை மறைச்சிட்டா சொன்னாங்க, நான் ஃபாத்தியாவை மட்டும் ஓதிட்டு இருட்டடிப்பா செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போய் இல்லை. எனவே நடந்த நிகழ்வை அப்படியே சொல்ல ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்கன்னு சொன்னா ஃபாத்திஹா ஓதினதை மட்டுமல்ல, எச்சில் துப்பியதையும் தான். எனவே புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸிலும் பிஜே இருட்டடிப்பு செய்கிறார்ன்றதை நாங்கள் விளங்குறதோட எச்சிலுக்கு மருத்துவ குணம் இருக்குதா இல்லையா? ஹதீஸுக்கு போங்களே. பாருங்க, இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா
இவரத்தனை ஆதாரம் காட்டுறது அஜ்வா ஈச்சப்படத்தை நக்கல் பண்றதுக்கு நையாண்டி பண்ணது தூக்கி வீசுறதுக்கும். ஃபத்துல் பாரில இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவங்க இந்த ஹதீஸை கொண்டு வந்துட்டு பதிவு செய்யறாங்க. எப்படி ஃபன்தலக யத்ஃபுல், எச்சி துப்பிக்கிட்டு போனாங்கன்னு வருது தானே, அது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா வஹுவ நஃப்ஹுன் மஅஹு கலீலு புஸாகின், எச்சியை கொஞ்சம் சேர்த்து காத்தோடு கலந்து என்ன செய்யறது, எச்சில துப்பி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கால இப்னு அபி ஹம்ஸா, இப்னு அபி ஹம்ஸான்ற ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்றாராம், மஹல்லு தஃப்லி ஃபிர் ருக்யா, ஓதி பார்க்குற நேரத்தில் எச்சில் துப்புறது இருக்குது தானே, யகூனு பஅதல் கிராஅ, அது ஓதினத்துக்கு பின்னால தான் இருக்கும். லிதஹ்சீலி பரக்கத்தில் கிராஅத்தி ஃபில் ஜவாரிஹி அல்லதி யமுர்ரு அலைஹா الرீகு ஃபதஹ்சுலுல் பரக்கத்து ஃபிர் ரீகில்லதி யத்ஃபுலுஹு. அல்லாஹு அக்பர். என்ன, அவர் குர்ஆனை ஓதிட்டு எச்சிலை துப்பும் பொழுது குர்ஆனுடைய அந்த ஓதல்ட பரக்கத் எச்சால பெய்த்து அவருடைய உடம்புக்கு போகும். அல்லாஹு அக்பர். எண்ணெயை பூசுறது என்ன உடம்புக்கு போகும், அது மாதிரி ஓதின அந்த ஓதல்ட பரக்கத்து உடம்புக்கு போறதுக்கு தான் எதை துப்புறது, எச்சில துப்புறதுண்டு. ரெண்டும் ஓதலும் எச்சில் துப்புதலும் பிரிச்சு நோக்கிறதுல ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று கலந்ததுன்றதை யார் விளங்கப்படுத்துறா, ஹதீஸ் கலை மேதைகள் விளங்கப்படுத்துறாங்க. அதுவும் இப்னு ஹஜர் அஸ்கலானி அந்த கருத்தை என்ன செய்யறாங்க, ஹதீஸுக்கு விளக்கமாக கொண்டு வராங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ஹதீஸை அஜ்வா ஹதீஸுக்கு கொண்டவர் ஏன் இதில் பார்க்கல, பார்க்காம முட்டடிச்சிட்டு போறார். எப்படி இருட்டடிப்பு, எப்படி ஃபாத்திஹாவுக்கு தானே அங்கீகாரம் வருது, எச்சி துப்புறதுக்காக வந்துச்சுன்னு என்ன செய்யற, சாதாரணமாக தூக்கி நாங்கள் சொல்லுவோம், ஃபாத்திஹாவை ஓதுவோம். இதுதான் சகோதரர்களே, குர்ஆனை நீங்கள் எங்கே ஓதி பார்த்தாலும் என்ன பண்ணலாம், எச்சை தொட்டு ஓதி பார்க்கலாம். பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய புகாரில 5745 இலக்க ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் சொல்றாங்க, கான யகூலு லில் மரீத், ஒரு நோயாளி கிட்ட ரசூலுல்லாஹ் போனா என்ன செய்வாங்களாம், பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லான்னு சொல்லி துர்பத்து அர்தினா, எங்களுடைய பூமியின் மண், எங்களுடைய பூமியின் மண், பிரீகதி பஅதினா, எங்களில் சிலருடைய எச்சிலுடன் சேரும் பொழுது, யுஷ்கா சகீமுனா, எங்களுடைய நோயாளிக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும், பிஇذن ரப்பினா, எங்களுடைய ரப்பின் அனுமதியோடு. எந்த மருத்துவ ஓதி பார்க்கறதுக்கும் நிபந்தனை என்ன, அல்லாஹ்ட நாட்டம் இருக்கணும். விளங்கிச்சா உங்களுக்கு? இதை புரியாம தான் அஜ்வா ஈச்சப்பழத்தை டெஸ்ட் பண்ணுன்றது. எனவே ரசூலா என்ன செய்வாங்க, எப்படி சொல்றாங்க, பிஸ்மில்லாஹி, நான் அல்லாஹ்ட பெயரை சொல்லி நான் ஓதி பார்க்கிறேன், மருத்துவம் செய்கிறேன், துர்பத்தி அர்தினா. அப்போ என் ரசூலா என்ன செஞ்சிருக்கிறாங்க, மண்ணை தொட்டு, பிரீகதி பாதினா, அதில் எச்ச என்ன செஞ்சிருக்கிறாங்க, துப்பி நோயாளி உடம்புல என்ன செஞ்சிருக்காங்க, வச்சுக்கிட்டு தான் ஓதி இருக்கிறாங்க. யுஷ்ஃபா சகீமுனா, எங்களோட ரப்புடைய அனுமதியோடு நோய் குணமாகும். இந்த ஹதீஸை ஃபத்ஹுல் பாரியில கொண்டு வர இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா, வகௌலுஹு பிரீகதி பஅதினா, எங்களில் சிலருடைய எச்சை சேரும் பொழுதுனா அர்த்தம் என்ன, யதுல்லு அலா அன்னஹு கான யத்ஃபுலு இன்த ருகிய்யா, ஓதி பார்க்குற நேரம் எச்சில் துப்புற வளமை ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்துருச்சுன்றதுக்கு இது பெரிய ஆதாரம்ன்றாரு. அதே போல பாருங்க, கால நவவியு மஅனல் ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல அர்த்தம் என்ன, நவவி மான் சொல்றாங்க, அன்னஹு அகத மின் ரீகி நஃப்ஸிஹி அலா இஸ்பஹி சப்பாபா, தண்ட ஆள்காட்டி விரல்ல எச்சில எடுப்பாங்க, எச்சில எடுத்து சும்மா வதஅஹ அல துராப், பிறகு மண்ணில் என்ன செய்வாங்க, தடவுவாங்க. ஃபஅலிக பிஹி ஷைஉம் மின்ஹு, எச்சிலப்பட்ட மண் என்ன செய்யும், ஒட்டி கொள்ளும். அதை என்ன செய்வாங்க, மௌலி அல் அலீல், நோயாளியில உடம்புல வச்சு அல்லது காயம் உள்ள இடத்துல வச்சு, காயிலனில் கலாம் பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினான்னு ஓதுவாங்கன்னு யார் விளக்கம் சொல்றா. எனவே பிஜே இருட்டடிப்பு செய்கிறாரு, ஃபாத்திஹாவுக்கு மட்டும் அங்கீகாரம் கொடுத்ததாக குர்ஆன் சுன்னாவை நேசித்த அறிஞர்கள் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இப்னு அபி ஹம்ஸா, நவவி போன்றவங்க குர்ஆனை நேசிச்சவங்க முறையா விளங்கினங்க என்ன சொன்னாங்க, எச்சிலும் கலந்து ஓதி பார்க்கிற முறை இருக்குது என்று ரெண்டுக்கும் தான் அங்கீகாரம். எனவே புகாரியிலே வரக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய ஹதீஸில் கூட பிஜே விளையாடுகிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. வேற எங்கே எச்சி சம்பந்தப்படும், இப்போ இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்வாரோ தெரியாது, மறுக்கப்பட்ட லிஸ்ட்ல வந்துருமோ தெரியாது. என்ன, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹைபர் யுத்தத்தின் பொழுது, நாளைக்கு நான் ஒருவருக்கிட்ட கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பவர் என்று ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களே, யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு.
கண் நோயில இருந்தாங்க. அலியை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? கண்ணில் எச்ச துப்பினாங்க. ஃபபஸக ஃபீ ஐனைஹி, ரசூலுல்லாஹ் கண்ணில் எச்ச துப்பினாங்க. ஃபபரஅ, உடனே என்ன செஞ்சிச்சு? நோய் குணமாவிச்சுது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். விளங்குதா உங்களுக்கு? எச்சில் சம்பந்தப்பட்ட இடம். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சு கொண்டாங்க? உம்மு சுலைம் ரதியல்லாஹு இந்த ஹதீஸை தூக்கி வீசிட்டார். எப்பயோ ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வையை எடுத்து வைத்து மருத்துவம் செய்தார்கள் என்ற செய்தி உங்களுக்கு முஸ்லிம்ல பார்க்கலாம். மறுக்கிற கூட்டத்துக்கு என்ன விளங்கப்படுத்த இயலாது. நாங்கள் சொன்னமே, முன்னைய அறிஞர்கள் ஹதீஸை புரிஞ்ச மாதிரி புரிஞ்சா நேர்வழி பெறலாம். ஒன்றும் தேவையில்லை, ஒரு அஜ்வா ஹதீஸை மட்டும் ஏற்றுக்கொண்டு பிஜே அஜ்வா ஈத்தப்பழம் சாப்பிட ஆரம்பித்தால் மணிகண்டனால் காவு கொள்ளப்பட்ட சூனியமாக இருக்கலாமோ என்று கருதுகிற அது நீங்கி குர்ஆனையும் ஹதீஸை சரியா புரிஞ்சு நேர்வழிக்கு வருவார் என்றதை மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் பாருங்க, உம்மு சலமா அபு அஸ்மா பின்த் அபி பக்கர் ரதியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு போர்வை, ஒரு சால்வை ஒன்று இருந்தது. அந்த சால்வை என்ன செஞ்சாங்க? ஆயிஷா நாயகி கிட்ட இருந்தது. ஆயிஷா நாயகி மௌத்தா போன போறோம், நான் என்ன செஞ்சேன்? அதை நான் எடுத்து வச்சு கொண்டேன். எதுக்கு? ஃபனஹ்னு நுகஸ்ஸிலுஹா லில் மர்தா, அதை கழுவி நோயாளிகள் என்ன செய்வோம்? குடிக்க கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி யுஷ்ஃபா பி, அதை கொண்டு நாங்கள் மருத்துவம் செய்வோம்னு என்ன செஞ்சாங்க? எனவே எச்சிலும் சரி மருத்துவம் சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. எனவே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த மருத்துவத்தை இறை நம்பிக்கையோடு, ஆழமான நம்பிக்கையோடு செஞ்சிருக்கும் பொழுது நாங்கள் தாராளமாக செய்ய முடியும் என்கிற பாடத்தை மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ளணும். இந்த செய்தியை சொல்லிட்டு பிஜே சொல்றாரு, இதோட என்ன ஃபாத்திஹா சப்ஜெக்டோட இவர்களுடைய எல்லா வாதங்களுக்கும் பதில் சொல்லிட்டோன்றாரு. இவ்வளவுதான் விஷயம். வாதங்கள் எல்லா வாதத்துக்கும் சொல்லியாச்சு. இவ்வளவுதான் விஷயம். வாதங்கள் எல்லா வாதத்துக்கும் சொல்லியாச்சு. அன்பார்ந்தவர்களே, 2015 2016 காலப்பகுதியிலே பிஜேயை நோக்கி கேட்கப்பட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? முக்கியமான ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்த அஜ்வா ஈச்சப்பழத்துக்கு சொல்றாரு என்ன? அஜ்வா ஈச்சப்பழம் சாப்பிட்டவர்களுக்கு சூனியமும் விஷமும் பழிக்கவே ஆதுண்டு வருதே, 100% பாதுகாப்பு, இப்படி கருத்தில் வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார். சாதாரணமாக அஜ்வாவில் ஷிஃபா இருக்குன்னு மட்டும் வந்தால், குரானில் சொல்கிற மாதிரி ஃபீஹி ஷிஃபாவுன் மாதிரி வந்தால் சரி, அந்த காலத்து மக்கள் நினச்சிருக்காங்க, அப்படி போயிடுவோம். நீங்கள் சொல்கிற விஷயம் அந்த ஹதீஸு வாசகம் என்ன இருக்குன்னு கேட்டால், இது காஃபியர்கள் கேள்வி கேட்குற மாதிரி, நிரூபிக்க சொல்கிற மாதிரி, பதில் சொல்ல விட்டு உங்களை ஓட விரட்டுற மாதிரியான வாசகங்களாக அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அஜ்வா சாப்பிட்டால் எந்த ஒரு விஷமும் ஒன்றும் செய்யாதுன்றீங்கள. நீ தானே சொன்ன, எந்த ஒரு மொழிபெயர்ப்புலேருந்து நீங்கள் பேசணும். நீங்கள் வியாக்கியானம் கொடுத்தீங்கன்னா ஒருத்தன் ஏற்றுக்கிற மாட்டான், அது உங்கள் கருத்து. இந்த வாசகத்திலிருந்து என்ன வழங்க வேண்டும்? எந்த ஒரு விஷமும் ஒன்றும் செய்யாது சொன்னீங்கள. இந்த குடிக்கிறதுக்கு அடங்காத எந்த ஒரு விஷயம்ல எல்லாம் தானே அடங்க, கேட்க மாட்டான். நீங்கள் சொல்கிற பதிலில் திருப்பி அடைஞ்சிருவானா? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்கிறீங்க. அதனால தானே டெஸ்ட் பண்ணுவோம் இடத்துக்கு போனாரு, டெஸ்ட் பண்ணி தூக்கி வீசுவோம்டாரு. இதே மாதிரி ஒரு ஹதீஸை பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் நஸல மன்சிலன், ஒருவர் ஒரு இடத்துல போய் இறங்குகிறார், இறங்கி அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொன்னால், லம் யதுர்ரஹு ஷைஉன் ஹத்தா யர்தஹில மின் மன்சிலிஹி தாலிக, அவர் இறங்கி தங்கின அந்த இடத்திலிருந்து திரும்பி வரும் வரைக்கும் எந்த தீங்கும் வராது. இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளலுமா? நாளைக்கு மறுத்தாலும் மறுப்பாரு. இப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஒரு ஆப்பிரிக்கன் காட்டுலுக்கு பிஜேயை கொண்டு போய் விடுவோம், பிஜேவுடைய ஆதரவாளர்களை இறக்கி விடுவோம். எப்படி? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி சொல்லிட்டு இறங்கணும். உன்னைய சிங்கமும் பிடிக்கப்படாது, புலியும் திண்டப்படாது, பாம்பு பொந்துலுக்கு போயிட்டு வரணும், பாம்பு கொத்தப்படாது. டெஸ்ட் பண்ணுவோமா? இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்றதா இல்லையா? நாங்கள் என்ன சொல்லுவோம்? இந்த காட்டுலுக்கு சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, இந்த பொந்துலுக்கு பாம்பு இருக்குதுன்னு விளங்கிக்கணும். லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன், ஒருக்க கையை போட்டோம் கொத்திச்சுது, ரெண்டாவது தடவை போட மாட்டான்றது தான் முஃமின். எனவே டெஸ்ட் பண்ண போகக்கூடாது. என்ன, நாங்கள் இந்த துஆ ஓதுவோம், ஒரு இடத்துல போய் இறங்கினா ஓதுவோம். ஏன்? ரசூலுல்லாஹ் காலத்தில் நிறைய பயணம் பண்ணுவாங்க, நடுப்பாதையில் தூங்குவாங்க. இந்த துஆவை ஓதிட்டு தூங்கினா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு தான் அர்த்தமே அல்லாமல், நட்டுவாக்காளிகளும் பூரான்களும் பாம்புகளும் நிறைந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி ஓதி டெஸ்ட் பண்ணுன்றதுக்கு வந்த ஹதீஸ் அல்ல. திருடர்கள் நிறைந்த ஊர்ல தங்கவா விட்டது, தூங்கவா விட்டது, இரவை கழிக்கவா விட்டது, என்ன செய்வோம்? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தியை ஓதிட்டு இறங்குவோம். அல்லாஹ் பாதுகாப்பான்னு நம்பிக்கை வைப்போம்.
அதுக்காக திருடனை தேடி போய் சாமானெல்லாம் திருடனுக்கு முன்னுக்கு வச்சுட்டு அவுதுபி கலிமாத்திலாய் தாமாத்தி சோதிட்டு இருக்கிறது, கடவுள் போகுதா இல்லையான்னு பார்ப்போம். இதுக்கு வந்ததல்ல, டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்ததல்ல. நம்பிக்கையுடன் செய்வோம், அல்லாஹ் பாதுகாப்பு தரும். இது உண்டு. அதே போல் நாங்கள் இன்னொரு ஹதீஸ் மிக நீண்ட காலமாக கேட்போம். என்ன? முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு நபித்தோழர் வாரார், அல்லாஹுவின் தூதரே, என்னை நேற்றிரவு லதகனியல் பாரிஹா, அக்கரப் ஒன்று என்ன செஞ்சிட்டுது, நட்டுவாக்காளி ஒன்று கடிச்சிட்டுது அப்படின்னு சொல்ல ரசூலுல்லாஹ், அம்மா லவ் குல்த ஹீன அம்சைத, நீ மாலை நேரத்தில் அஊது கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக்னு ஓதல்லையா, ஓதினா உனக்கு இரவு முழுக்க லம் யதுர்ருக், எந்த தீங்கும் வராதே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. டெஸ்ட் பண்ணுவோமா? டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்ததல்ல. இரவையில் நாங்கள் ஓதிட்டு தூங்குவோம். ஏதோ எங்கேயோ போகிற பாம்பு வீட்டுக்கு வந்தால் கடித்தாலும் பாதிப்பு வராது, எங்கேயோ போகிற பூரான் வந்து குத்தினாலும் பாதிப்பு வராது. விளங்குதா உங்களுக்கு? மாலை நேரம் ஓதினோம், இஷாவுக்கு பள்ளிக்கு போகணும், கடுமையாக மழை பெஞ்சு ஒரு நட்டுவாக்காளி கடிச்சிச்சு, அல்லாஹ் பாதுகாப்பான். இப்படி புரிய வேண்டிய ஹதீஸை அல்லாமல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்ததல்ல. இந்த ஹதீஸுகளை புரிகிற அதே கோணத்தில் என்ன செய்தால் அந்த ஹதீஸுகளையும் புரிந்தால் நானும் நீங்களும் நேர்வழி பெறலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் பிஜேயுடைய ஒவ்வொரு வரிக்கு வரி பதில் கொடுப்பதற்கு இருந்தாலும் அஜ்வாவுடைய ஹதீஸை ஒரு முக்மின் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஹதீஸை மறுப்பதற்காக பிஜே எவ்வளவு மோசடி செய்கிறார், எத்தனை பொய்களை சொல்கிறார், எத்தனை அறிஞர்கள் மீது அஃபாண்டங்களை சுமத்துகிறார் என்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அஜ்வா ஹதீஸை மறுக்கிற பிஜே குர்ஆன் வசனத்தை மறுக்க வேண்டி வரும், ஃபாத்திஹா ஹதீஸை டெஸ்ட் பண்ணி மறுக்க வேண்டி வரும், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத் ஹதீஸை மறுக்க வேண்டி வரும் என்று நாங்கள் சவால் விடுகிறோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவர் சூனியத்தை மறுப்பதற்காக ஹதீஸை மறுத்து வழிகட்டு போயிருக்கிறார் என்ற பாடத்தை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு, அன்பார்ந்தவர்களே, எங்களால் முடிந்த அளவுக்கு 5 தொடரினூடாக 6 தொடரினூடாக பிஜே அவர்கள் மறுத்த ஹதீஸுகளை மறுப்பதற்கு வைக்கின்ற காரணங்களை முடிந்த அளவு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களை, படியுங்கள், விளங்க முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக பிஜேயையும் பிஜேக்கு பின்னால் கண்ணை மூடிக்கொண்டு தக்லீது செய்கின்ற அவர்களை மலைத்து சொல்கிறேன், அல்லாஹ்வுக்காக இந்த அடிப்படைகளை படிங்க, ஹதீஸுடைய பெருமதியை விளங்குங்க. விளங்கி நானும் நீங்களும் குர்ஆனை எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதே போன்று நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டு வருகிற ஹதீஸுகளை ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் நேர்வழியோடு வாழ்ந்து நேர்வழியோடு மரணித்து மறுமை நாளையிலே ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் உத்தம அறிஞர்களோடு சுவனத்திலே வீற்றிருக்கலாம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.